அத்தியாயம் 1. சேலம் ரயில்வே சந்திப்பில் சென்னை செல்லும் கோவை எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நிமிடங்களில் வருவதாக அறிவிப்பு செய்து கொண்டிருந்தார்கள். மாலை மணி 4:45. புத்தகக்கடை அருகில் நின்றிருந்த முரளி பதைப்பில் இருந்தான். தன் 2 கால்களுக்கு நடுவில் பயணத்திற்கான பெட்டியை வைத்திருந்தான். விழிகள் எதிரே வரும் ஏராள முகங்களுக்கு நடுவில் தவிப்புடன் ஊடுருவி தேடின. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு கணேசா என்றான். கணேசன் என்று அழைக்கப்பட்ட அவன் நண்பனோ கையில் பிடித்திருந்த மாலை செய்தித்தாளில் ஆந்திர அரசியலின் அதிரடி திருப்பங்களில் ஆழ்ந்திருந்தவன் அவனை திரும்பி பார்க்காமலேயே, துணிச்சலா ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தைரியமா அதை செயல்படுத்தணும் முரளி என்றான். அதில்லடா, நேரமாச்சு, இன்னும் சுதாவை காணுமே. கணேசன் தன் கை கடிகாரத்தில் நேரம் பார்த்து, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, ரயில் வர்றதுக்குள்ள வந்துடுவா, உறுதியா அவ சொன்னப்புறம்தான் டிக்கெட்டே எடுத்த நீ என்றான். என்னதான் சொன்னாலும் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு அவளுக்கு. என்ன தயக்கம்? அம்மா அலறதோட பிரச்சனையை விட்டுடுவாங்க, ஆனா மாமா அப்படி விட்டுட மாட்டாரு. இதை ஒரு மான பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தீவிரமா என்ன தேடுவார்னு அவ சொன்னான். கல்யாண நிச்சயதார்த்தம் முடிஞ்சு முகூர்த்தம் வச்சு கல்யாண ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில பொண்ணு தனக்கு பிடிச்சவனோட ரகசியமா புறப்பட்டு போயிட்டா கல்யாணம் பண்ணிக்க இருக்கிற மாப்பிள்ளைக்கு அது நிச்சயமா அவமானம்தான். அதுலயும் சொந்த தாய்மாமன்னா இன்னும் ஆத்திரம் அதிகமாகத்தான் வரும். என்னடா இப்படி பயமுறுத்துற? எல்லா விதமாகவும் யோசிச்சு பார்த்து தானே இந்த முடிவுக்கு வந்தோம். இப்போ நான் இப்படி ஒரு முடிவெடுத்தது பற்றி எதுவும் தப்பு சொல்லலை முரளி. தொட்டதுக்கெல்லாம் அருவா தூக்குற ஆள்கிட்ட அன்பா பேசி புரிய வைக்க முடியாது. இந்த முடிவு தவிர்க்க முடியாதது. ஆனால் சுதா சொன்ன மாதிரி அவங்க மாமா சரி போய் தொலையட்டும்னு சமாதானம் ஆகிட மாட்டாரு. கொஞ்ச நாள் ஆகும் அவரோட கோபம் தணியறதுக்கு. பிளாட்பாரத்தில் கூட்டம் அலை மோதியது. ஏதோ ஒரு கட்சி எம்எல்ஏ அந்த ரயிலில் புறப்பட போகிறார் என்பது அவரை வழியனுப்ப வந்திருந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்களின் உற்சாக குரல்களின் மூலம் அறிய முடிந்தது. இரும்பு சக்கர வண்டிகளில் பெரிய பெரிய பெட்டிகள் பைகள் வைத்து பெரிய சத்தம் எழுப்பி போர்ட்டர்கள் உருட்டி சென்றார்கள். கோவை எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டிருப்பதாக மற்றொரு அறிவிப்பு ஒலிபெருக்கிகளில் அதிர மீண்டும் பரபரப்படைந்தான் முரளி. என்னடா இன்னும் காணோம்? இந்த புத்தகக்கடை பக்கத்துல நிக்கிறதா தானே சுதா கிட்ட நீ சொன்ன? ஆமா, தெளிவா சொன்னேன், சரியா புரிஞ்சுக்கிட்டா. அதுல எதுவும் குழப்பம் இல்ல. சுதா கல்லூரி முடிஞ்சதும் உடனே ஆட்டோ பிடிச்சு நேரா இங்கே வர்றதா தானே ஏற்பாடு? ஆமா. கல்லூரி எத்தனை மணிக்கு முடியுது? 4:15 முடியுது. அவ கல்லூரியிலேருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வர்றதுக்கு அதிகபட்சம் 15 நிமிஷம் போதும் கணேசா. எனக்கு இப்போ வேற மாதிரி ஒரு கவலை வந்துடுச்சு. என்ன? எங்கள் திட்டம் அவ மாமா பாண்டியனுக்கு ஒருவேளை தெரிஞ்சு போய் கல்லூரி வாசலுக்கு வந்து அவ வெளியில் வந்ததும் மடக்கி நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வருது. அனாவசியமாக கற்பனை செய்யாத என்று கணேசன் சொன்னபோது தூரத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலின் தலை தெரிந்தது. 2 பேரும் அந்த பிளாட்பாரத்திற்கு வந்து கொண்டிருந்த மக்கள் வெள்ளத்தின் நடுவில் அவசரமாக சுதாவை தேடினார்கள். ரயில் வந்து பிளாட்பாரத்தில் நின்றது. அந்த ரயில் அங்கே 3 நிமிடங்கள் நின்றுவிட்டு புறப்பட்டு விடும் என்பதால் பயணிகள் அவரவர் பெட்டிகளுடன் அவசரமாக ஏறத் தொடங்கினார்கள். முரளி, ஒன்று செய், முதல் வகுப்பு பெட்டி அதோ தூரத்தில் இருக்கு, நீ போய் முதல்ல ஏறிக்கோ. சுதா வந்ததும் உடனே அங்கே கூட்டிட்டு வந்துடுறேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் சுதா வரலன்னா ரயில் நகர ஆரம்பிச்சதும் நீ இறங்கிடலாம் என்றான் கணேசன். இல்லடா, அவ வந்துட்டா 2 பேருமா ஓட்டமா போய் ஏறிடுறோம் என்றான் முரளி. 2 பேர் அவசரமா ஏறிக்க லேட் ஆகும், நான் சொல்றத கேளேன். முரளி தவிப்புடன் முதல் வகுப்பு பெட்டியை நோக்கி விரைவாக நடந்தான். பெட்டியில் ஏறி அதன் வாசலிலேயே நின்று கொண்டு கலக்கத்துடன் பார்க்க தொடங்கினான். பயணிகள் அனைவரும் ஏறி முடித்து ஜன்னல்கள் வழியே தங்களை வழியனுப்ப வந்தவர்களிடம் கடைசி நேர அவசர உரையாடல்களை நடத்தி கொண்டிருக்க ரயில் புறப்படப் போகிறது என்று அறிவிக்கும் பச்சை சிக்னலை பார்த்தான் முரளி. ரயிலின் கடைசி பெட்டியிலிருந்து கார்டு பச்சை கொடியை அசைக்க தொடங்கிவிட்டதையும் பார்த்தான். ரயிலை விட்டு இறங்கிவிட வேண்டியதுதான் என்று முடிவுக்கு அவன் வந்த சமயம் தூரத்தில் நீல நிற சேலையில் சுதா அந்த பெட்டியை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவள் பின்னாடியே கணேசன். ரயில் நகரத் தொடங்கியது. சுதாவை நோக்கி அவசரமாக கையசைத்தான் முரளி. சுதா 3 பெட்டிகள் தள்ளி ஓடி வந்து கொண்டிருந்தாள். வழியில் நின்ற மனிதர்கள் மேல் இடித்து கொள்ளாமல் வளைந்து நகர்ந்து ஓடி வந்த அவள் ரயில் வேகம் பிடிப்பதற்கு முன்பாக முரளி இருந்த பெட்டியில் கால் வைத்து விட்டாள். அவளை கை கொடுத்து உள்ளே இழுத்து விட்ட முரளி ரயிலின் கூடவே ஓடி வந்து கொண்டிருந்த கணேசனை பார்த்து நன்றியுடன் கண் கலங்க கையசைத்தான். என் வாழ்த்துக்கள், தபால் போடு என்று கத்திய கணேசன் ஓட்டத்தை நிறுத்தி கையை மட்டும் அசைத்தான். அவனை புள்ளியாக்கிவிட்டு ரயில் விரைந்ததும் தான் திரும்பி சுதாவை பார்த்தான் முரளி. அவள் முகத்தில் மலர்ச்சியுடன் மூச்சிரைத்து கொண்டிருந்தாள். வா, உட்காரலாம். 2 பேர் மட்டும் பயணம் செய்கிற கதவு வசதி கொண்ட கூப்பே அறைக்குள் அவளை அழைத்து வந்தான் முரளி. பேட்டியை வைத்தான். அவள் தோளில் மாட்டியிருந்த கைப்பையை வாங்கி கொக்கியில் மாட்டினான்.
இந்த கேபின்ல நம்ம 2 பேர் மட்டும்தானா என்றாள். ஆமா, குறிப்பிட்டு கேட்டு வாங்கினேன். டிக்கெட் பரிசோதகர் வந்து டிக்கெட்டு பார்த்துட்டு போனதும் கதவு மூடி தாள் போட்டுட்டா. சென்னை போய் சேர்ற வரைக்கும் நம்மளை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. பேசலாம், பாடலாம், ஆடலாம், குதிக்கலாம். அப்புறம் என்று அவளை பார்த்து கண்ணடித்தான் முரளி. சி, நீங்க எதுக்காக இந்த தனி குப்பை அறை டிக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னு இப்ப புரியுது. நம்ம தனிமை ஒரு காரணம். அதை விட முக்கியமான காரணம், இது பகல் நேர பயணம். அதனால எனக்கோ உனக்கோ தெரிஞ்சவங்க நம்மளை பார்த்துட வாய்ப்பு இருக்கு. யார் கண்ணையும் படாம ரகசியமா பயணம் செய்யலாம்னு தான் இந்த மாதிரி வாங்கினேன் என்று முரளி தனது பூட்ஸுகளை கழற்றி ஓரமாக போட்டு காலுறைகளை நீக்கி அதன் ஓட்டுக்குள் வைத்துவிட்டு ஓய்வாக சாய்ந்து அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தான். சுதா ஓடி வந்ததில் சற்றே கலைந்திருந்த தனது கூந்தலை அங்கே பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடியில் பார்த்து கைகளால் சரி செய்தபடி, ஓடி வந்தது இப்பவும் படபடப்பா இருக்குங்க என்றாள். என்னை தவிக்க வச்சுட்ட சுதா. கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னென்னவோ யோசனைகள், கற்பனைகள். இன்னும் ஒரு வினாடி நீ தாமதமா வந்திருந்தாலும் நான் ரயிலை விட்டு இறங்கியிருப்பேன். அம்மா, ஏன் அவ்வளவு லேட்டு? அவன் அருகில் அமர்ந்து ஜன்னலின் கதவை உயர்த்தி அது கீழே விழுந்து விடாமல் தடை போட்டுவிட்டு, உங்களுக்கு கலைச்செல்வின்னு சொல்லியிருக்கேன்ல என்றாள். ஆமா, ரொம்ப நெருக்கமான தோழிங்க அவ. பள்ளிக்கூடத்திலேருந்து சேர்ந்து ஒன்றா படிக்கிறோம். அவளுக்கு மட்டும் நம்ம காதல் விவகாரம் தெரியும். கல்லூரி படிப்பையே பாதியில் அம்போன்னு விட்டுட்டு வர நேரத்தில் அவகிட்ட மட்டுமாவது சொல்லிட்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு. கல்லூரி முடிஞ்சதும் அவளை ஒரு மரத்தடிக்கு அழைச்சிட்டு போய், இந்த மாதிரி உங்களோட ஊரை விட்டே போகிறேன், இனிமே கல்லூரிக்கும் வரமாட்டேன், இந்த ஊருக்கும் வரமாட்டேன்னு சொன்னதும் அவள் ஓன்னு அழுதுட்டா. அவள் அழுததும் நானும் அழுதுட்டேன். 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் சமாதானம் சொல்லி முடிச்சு புறப்படுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன் சுதா, படிப்பை திடுதிப்புன்னு நிறுத்த வேண்டி இருக்கிறதுல உனக்கு வருத்தம் தானே? இருக்காதா? ஆனால் வேற வழி இல்லைன்னு உணர முடியுது. படிப்பை பார்த்தா என் வாழ்க்கையே போயிடுமேங்க. சென்னையில் நம்ம வாழ்க்கை செட்டில் ஆனதும் நீ தபால் மூலமாக படிக்கலாம் சுதா. பார்க்கலாம். அதுவா இப்போ ரொம்ப முக்கியம்? எது முக்கியம்? நாம் நினச்சபடி எல்லாம் நடந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி நமக்கு வீடு அமைஞ்சு எவ்வளவு இருக்கு என்று பெருமூச்சு விட்டாள் சுதா. ஒரே விதமான தாள லயத்துடன் ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. உங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுதினியா சுதா? அதை கலைச்செல்விகிட்ட தான் கொடுத்து தபாலில் போட சொல்லியிருக்கேன். நாளை காலையில் அம்மா கைக்கு என் தபால் கிடைக்கிற வரைக்கும் பதறி போயிடுவாங்க. வழக்கமாக 5 மணிக்கெல்லாம் கல்லூரியிலேருந்து வீட்டுக்கு வந்துடுற பொண்ணு வரலன்னா எப்படி இருக்கும்? மாமா கல்லூரிக்கு வந்து விசாரிப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச என் தோழிகளை எல்லாம் விசாரிப்பாரு. கலைச்செல்வியை ஓ மாமாவுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து பழக்கம்னு சொன்னேனே. கலைச்செல்வி எதுவும் உளறி கொட்டிட மாட்டாளே? மாட்டா. கல்லூரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் சுதாவை பார்க்கவே இல்லைன்னு யார் வந்து விசாரிச்சாலும் சொல்ல சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கு என்னன்னு எழுதியிருக்க? அப்படியே சொல்லட்டுமா? சொல்லு. அன்புள்ள அம்மா, மாமாவை திருமணம் செய்து கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று உங்களிடம் தெரிவித்த பிறகும் என்னை பலவிதமாக சமாதானப்படுத்தி திருமணத்தை நிச்சயம் செய்தீர்கள். என் விருப்பம் பற்றியோ என் மனதில் உள்ள எதிர்கால கனவுகளை பற்றியோ நீங்கள் கவலையே படவில்லை. உங்களை பொறுத்தவரை சொந்தம் விட்டு போய்விடக்கூடாது என்கிற ஒரே நோக்கம். அதற்கு என் வாழ்க்கையையே பலியிட நான் தயாராயில்லை. முரளி என்பவரை நான் நேசிக்கிறேன். என் வாழ்க்கை அவரோடுதான் என்று தீர்மானித்து விட்டேன். எனவே நீங்கள் செய்து வரும் திருமண ஏற்பாடுகளை புறக்கணித்து நான் அவருடன் புறப்படுகிறேன். நாங்கள் இருவரும் இந்த ஊரை விட்டே போகிறோம். இந்த கடிதத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போது எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்திருக்கும். என்மேல் உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏற்படும் கோபம் வடியட்டும். சில நாட்களுக்கு பிறகு வந்து உங்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். உங்களை மீறி இந்த மகத்தான முடிவை எடுக்க நேர்ந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு என்றென்றும் உங்கள் அன்பு மகள் சுதா. நல்ல வேலை என்றான் முரளி. ஏன், எந்த ஊருக்கு போகிறோம், எந்த ரயிலில் போகிறோம், அங்கே போய் எங்கே தங்க போகிறோம்னு எல்லாம் நீ எழுதுறாம இருந்தியே. கிண்டலா? அதெல்லாம் தெரியப்படுத்தினா விவகாரம் ஆயிடும்னு எனக்கு தெரியாதா? சொல்லப்போனா எங்கே தங்க போகிறோம்னு எனக்கே சரியா தெரியாதே. அதான் சொன்னேனே, என் நண்பன் கோபால் வீட்டில் தங்க போகிறோம்னு. அது சொன்னீங்க. யார் அந்த கோபால், எங்கே இருக்காருன்னு விவரம் சொல்லலையே. கோபால் ஒரு என்ஜினியர். ஒரு பெரிய கட்டடம் கட்டுற நிறுவனத்தில் வேலை பார்க்குறான். மாதம் 20,000 சம்பளம். கார் வச்சுருக்கான். சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கான். கல்யாணமாகி 4 வருஷமாச்சு. ஒரே ஒரு பையன். அழகான குடும்பம். எங்களுக்குள்ள அடிக்கடி லெட்டர் தொடர்பு உண்டு. 15 நாளைக்கு முன்னாடி ஆஃபீஸ் வேலையாக சேலம் வந்திருந்தப்ப என் வீட்டுக்கு வந்தான். ஒரு வேளை எங்கள் வீட்டில் சாப்பிட்டான். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் இங்கே 750 ரூபாய் சம்பளத்தில் தற்காலிக வேலையில் இருக்கிறதா சொன்னேன். நம்ம காதல் விவகாரத்தையும் சொன்னேன். எங்கேயாவது வெளியூர் ஓடி போய் ரகசியமாக கல்யாணம் செய்துக்கிட்டாதான் எங்கள் காதல் நிறைவேறும்னு சொன்னேன். அப்போ அவன்தான், அப்படி தீர்மானிச்சா எனக்கு ஒரு தபால் போட்டுட்டு புறப்பட்டு சென்னைக்கு வா, நேராக என் வீட்டுக்கு வா. 2 கோயில்களில் நான் காரியதர்சியாக இருக்கேன். எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதோட என் நிறுவனத்திலேயே உனக்கு என் சிபாரிசில் ஒரு குமாஸ்தா வேலை சுலபமாக வாங்கி தர முடியும் அப்படின்னு சொன்னான்.
அவருக்கு நாம புறப்பட்டு வர்றது தெரியுமா? நல்லா தெரியும். எப்போ நாம தீர்மானிச்சோமோ அன்னைக்கே வந்து ரயில் டிக்கெட் பதிவு பண்ணிட்டு கையோட அவனுக்கு விபரமா தபால் எழுதிட்டேன். அநேகமா சென்ட்ரல் ரயில் நிலையத்துல நமக்காக கார் எடுத்துக்கிட்டு வந்து காத்துட்டு இருப்பான் பாரு. பரவாயில்லையே, அவ்வளவு நெருக்கமான நண்பரா? பின்ன அவங்க அப்பா கொஞ்சம் வசதி. பையனுக்கு செலவு பண்ணி என்ஜினியரிங் கல்லூரியில சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. நான் பிஏ சரித்திரம் படித்தேன். அப்பதான் பிரிஞ்சோம். நான் எம்ஏ முடிச்சப்ப அவன் என்ஜினியர் ஆயிட்டான். உடனே வேலையும் வாங்கிட்டு சென்னைக்கு போயிட்டான். உன்னை காதலிச்சு தொலைக்கணும்னு விதி இருந்ததால நான் இங்கே சேலத்திலேயே எங்கள் அப்பாவோட நண்பர் நடத்துகிற நிதி நிறுவனத்தோட அலுவலகத்தில் சேர்ந்துட்டேன். எப்படி காதலிச்சு தொலைச்சிங்களா? நீங்கள் என்கிட்ட கொடுத்த முதல் காதல் கடிதத்தில் இருந்த உங்கள் வழிசல்கள் பூரா அப்படியே நினைவிருக்கு. சொல்லட்டுமா இப்போ? சிரித்தபடி 2 கைகளையும் உயர தூக்கிய முரளி, வேணாம் கண்ணே, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நான் உன்னை காதலிச்சது விதி இல்ல, தெய்வ வரம், போதுமா என்றான். ரயில் மொரப்பூர் நிலையத்தை கடந்து சென்னையை நோக்கி விரைந்து கொண்டிருக்க வெளியே வானம் இருட்டத் தொடங்கியது. அத்தியாயம் 2. பாண்டியனும் அவனோடு 4-5 தடியர்களும் தடதடவென்று அந்த வீட்டிற்குள் நுழைந்தார்கள். பேப்பர் படித்து கொண்டிருந்த கலைச்செல்வியின் அப்பாவின் சட்டையை பிடித்த பாண்டியன், யோ, கூப்பிடியா உன் பொண்ண? முதல்ல வந்து விசாரிச்சப்ப என்ன சொன்னா? கல்லூரி விட்டதுக்கு அப்புறம் சுதாவை நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னாலா இல்லையா? வனஜாவை விசாரிச்சப்போ சொல்லிட்டா. உன் பொண்ணு சுதாவும் மரத்தடியில நின்று ரொம்ப நேரம் குசுகுசுன்னு பேசிட்டு இருந்ததை அவ பார்த்தாலாம். கூப்பிடியா உன் பொண்ண என்று உருமினான். சத்தம் கேட்டு உள்ளறையிலிருந்து ஓடி வந்த கலைச்செல்வி, ஐயோ, எங்க அப்பாவை விடுங்க முதல்ல என்று கத்தினாள். இதோ பாரு, இத்துநூண்டு குட்டி, நீ என்ன ஏமாத்திடலாம்னு பாக்குறியா? உனக்கு தெரியும் சுதா எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியும். இப்ப நீ உண்மையை சொல்லல, உங்க அப்பன் வயிற்றுல கத்தியை இறக்கிடுவேன் என்றதோடு நிற்காமல் இடுப்பு பெல்ட்டில் இருந்து ஒரு பட்டன் கத்தி எடுத்து அழுத்தி அதை விரித்து உறுதியாக பிடித்தான் பாண்டியன். கத்தியை பார்த்ததுமே உதறல் வந்துவிட்டது கலைச்செல்விக்கு. வியர்த்தாள், நடுங்கினாள். எங்க அப்பாவை எதுவும் செஞ்சிடாதீங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன் என்று கை கூப்பி கெஞ்சினாள். சொல்லு என்றான் பாண்டியன். தனலட்சுமி நிதி நிறுவனத்துல வேலை பார்க்குற முரளிங்கிறவரை சுதா காதலிக்கிறா. அவ விருப்பத்துக்கு எதிராக கல்யாண ஏற்பாடுகள் நடக்கிறதால அவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஏதோ ஒரு ரயில்ல வெளியூர் போய் கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிட்டாங்க. முரளியோட தான் அவ போயிருக்கா. எங்க? சென்னைக்கு. எதுல புறப்பட்டாங்க அவங்க? அது எனக்கு தெரியாது என்று கண்ணீர் சிந்தினாள் கலைச்செல்வி. சென்னைக்கு 5 மணிக்கு கோவை எக்ஸ்பிரஸ் சேலத்துல இருந்து புறப்படுதுனே என்றான் கூட வந்த ஒருவன். கண்கள் சிவந்திருந்த பாண்டியன் தன் கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 5:50. கழுதைக்கு அவ்வளவு திமிரா? பாக்குறேன், எப்படி அவனை கல்யாணம் செஞ்சுக்கிறான்னு பாக்குறேன். டேய், நீங்க 2 பேர் மட்டும் என்னோட வாங்க, இப்பவே சென்னை புறப்படுறோம். அந்த ரயில் எத்தனை மணிக்கு சென்னை போய் சேருது? 10 மணிக்குன்னே. கார்ல அதுக்குள்ள அங்க போயிட முடியாது. 300 சொச்சம் கிலோமீட்டர் தூரம். 80 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்துல காரை ஓட்டினா போயிடலாம்னே. நீ ஒன்று செய், அந்த தனலட்சுமி நிதி நிறுவனத்தோட முதலாளிய விசாரி. முரளிங்கிறது யாரு? அவன் சென்னையில எங்க தங்குறதா திட்டம் போட்டு புறப்பட்டுருக்கான். இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு உன் மில்லுல போய் இரு. நான் சென்னையில இருந்து ஃபோன் போட்டு தெரிஞ்சுக்கிறேன். யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அப்படியே கொடுங்க. பாண்டியன் அவசரமாக பணத்தை எல்லாம் ஜிப்பாவின் பைகளுக்குள் திணித்து கொண்டு வாசலில் நிறுத்தியிருந்த தனது அம்பாசிடர் காருக்கு விரைந்து முன் சீட்டில் அமர்ந்து கொண்டு, டிரைவர், சென்னை போறோம், 10 மணிக்குள்ள அங்க இருக்கணும், சும்மா சல்லுன்னு போ, புறப்படு என்றான். கூட வந்தவர்களில் 2 பேர் பின் இருக்கையில் ஏறி அமர்ந்து கொண்டதும் கார் புறப்பட்டது. அதிர்ச்சி மாறாத முகத்துடன் அப்படியே நின்றிருந்தாள் கலைச்செல்வி. அத்தியாயம் 3. ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே இருட்டு. சுதாவின் மடியில் படுத்திருந்தான் முரளி. அவளின் செயினை நிமிண்டியபடி இருந்தான். கடந்த 2 மணி நேரமாக இருவரும் தங்கள் காதல் தொடங்கிய ஆரம்ப நாட்களின் இனிய சம்பவங்களை மாறி மாறி நினைவு கூர்ந்து சற்றே ஓய்ந்திருந்தார்கள். இந்த ரயில் எத்தனை மணிக்கு சென்னை போய் சேருதுங்க என்றாள் சுதா. அதற்கு பதில் சொல்லாமல் அவள் முகத்தையே பார்த்திருந்த அவன் கண்கள் லேசாக கலங்கியிருந்தன. இவள் எனக்கென்று பிறப்பெடுத்தவள், என் அன்புக்குரியவள், எனக்கு முழுக்க சொந்தமானவள், என் வாழ்க்கையின் சரிபாதி, என் துணைவி, என் மனைவி, என் இனியவள், என் காதலி, எனக்காக தன் சொந்த அம்மாவையே விட்டு வந்திருப்பவள், தன் உறவுகளை ஒதுக்கிவிட்டு வந்திருப்பவள், எது நடந்தாலும் சரி என்று துணிச்சலோடு என்னை 100% நம்பி வந்திருப்பவள். எனில் என் மேல் எத்தனை பிரியம் இருக்க வேண்டும், எத்தனை காதல் இருக்க வேண்டும். என்னங்க, ஏன் கலங்குறீங்க? ஒரு மாத்து விட கூட எடுத்துக்காம அப்படியே புறப்பட்டு வந்திருக்கியே சுதா. உன் வாழ்க்கையையே எனக்கு அர்ப்பணிக்க தயாரா வந்திருக்கியே, அதை நினைச்சா சிலிர்க்குது சுதா. உனக்கு கொடுக்கறதுக்கு தற்சமயம் என் மனசு பூரா நிரம்பி இருக்கிற காதலை தவிர வேற எதுவுமே இல்லைம்மா. வேற என்ன வேணும்? கோடி கோடியா பணம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க. மனசு பூரா அன்பு இருக்குன்னு சொல்றீங்களே, நான் எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா?
கரன்சி காகிதங்களை சேர்த்து வச்சாதான் பணக்காரன்னு யார் சொன்னது? அதெல்லாம் நிலையானது இல்லைங்க. செத்துப்போன ஒருத்தருக்கு ஒரே ஒரு பைசாவாவது கொடுக்க முடியுமா? செத்து போனப்புறமும் ஒருத்தர் மேல அன்பு செலுத்த முடியுங்க. அப்ப எதுங்க சக்தி, பணமா அன்பா? உணர்ச்சி பூர்வமாக அவள் கையை பற்றி உள்ளங்கையில் அழுத்தமாக முத்தமிட்டான் முரளி. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். நானும் தான். இந்த வினாடி என் மனசு பூரா நிறைஞ்சிருக்குங்க. இப்போ நீ செத்து போயிடுறியான்னு கேட்டா நான் தயார்னு சொல்லுவேன். என்ன பேத்தல் இது? ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக மகிழ்ச்சியா புறப்பட்டிருக்கோம். இப்ப போய் சாவை பத்தி பேசுறியே? இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு நிச்சயமா நடக்கும்னு சொல்ல முடியும்னா அது சாவு ஒண்ணுதாங்க. ஏய், வேற பேசே. எப்ப போய் சேரும்னு கேட்டேன். 10 மணிக்கு. ஏன், பசிக்குதா? காட்பாடியில் டிஃபன் வாங்கி தரேன். பசியெல்லாம் எதுவும் இல்லை. உங்க நண்பர் வீடு எங்க இருக்கு? வேளச்சேரியில் ஜானகி நகர்னு ஒரு ஏரியா. சென்ட்ரல்ல இருந்து பக்கமா? இல்லை, கொஞ்ச தூரம்தான். நீங்க அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? போனதில்லை. அதான் சொன்னேனே, அநேகமா அவனே கார் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து காத்திருப்பான். இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம். எவ்வளோ பணம் கொண்டு வந்தீங்க? 10,000 ரூபாய் இருக்கு. எதுக்கு அவ்வளோ பணம்? நல்லா இருக்கே. கல்யாணம்னா சும்மாவா? தாலி வாங்க வேணாமா? உனக்கு பட்டு சேலை எடுக்க வேணாமா? இதெல்லாம் கூட கோபால் கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? அதனால என் சேமிப்புல இருந்த வங்கி பணத்தை எடுத்தேன். அப்புறம் என்கிட்ட இருந்த ஒரு மோதிரத்தை வித்துட்டேன். தாலி வாங்குங்க, ஆனா பட்டு புடவை வேணாங்க. சாதாரண பாலியஸ்டர் சேலையோ காட்டன் சேலையோ போதும். பின்னாடி நாம நல்லா செட்டில் ஆனதும் வாங்கி கொடுங்க. நிறைய செலவுகள் இருக்குங்க. நீங்க சேர்ற வேலைக்கு ஏதாவது பணம் டெபாசிட் கட்ட சொல்லலாம். வாடகைக்கு பிடிக்கிற வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கும். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் கல்யாணத்துக்காக எனக்கு செஞ்ச 8 புது வளையல், செயின், ஜிமிக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் சேர்த்து 30 பவுன் வரும். எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்த சுதா? நான் தான் உன்னை மாத்து புடவை கூட எடுத்துக்காம வான்னு சொன்னேனே. உங்க வீட்டு உறவே வேணாம்னு வர்றப்ப அவங்க சொத்து மட்டும் ஏன் கொண்டு வந்த? எனக்காக செஞ்ச நகைகள் தான். உறவே வேணாம்னு வரலையே. உறவுக்கு தெரிவிக்காம தானே வந்திருக்கேன். அந்த நகைகள் மேல நிச்சயமா எனக்கு உரிமை இருக்குதுங்க என்றாள் சுதா. சரி விடு, ரொம்ப நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஒழிய நகைகளை நாம தொடக்கூடாது, சரியா? நாளைக்கு எந்த கோயில்ல கல்யாணம் செஞ்சுக்கிறோம்? கோபால ஆலோசனை கேட்டு முடிவு செய்யலாம் சுதா. வாடகை வீடு உடனே பார்த்துடணுங்க. இன்னொருத்தர் வீட்டுல இடைஞ்சலா தங்குறது நல்லா இருக்காது. பார்க்கலாம். ஆனா அவன் அப்படியெல்லாம் நினைக்கிறவன் இல்ல சுதா. அதுக்காக மாச கணக்குல தங்க முடியுமா? ச, அது நாகரிகமா இருக்காது. சரி, கொஞ்ச நேரம் பேசாம இரு என்றான் முரளி. ஏன்? உன் முகத்தை அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கு. அவள் புன்னகைத்தாள். காற்றில் கலைந்து முகத்தின் குறுக்கே விழுந்த குழல் கற்றையை ஒதுக்கிவிட்டாள். பார்த்தது போதுமா என்றாள். பார்த்தது போதும், ஆனா என்று கண்ணடித்தான். அவர்களின் அணைப்பு இறுகியது. ரயில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 4. சென்னை. இரவு மணி 9. வானம் இருட்டிக் கொண்டிருந்தது. இன்னும் சில நிமிடங்களில் ஒரு மழை தொடங்க தயாராய் இருந்தது. அதன் முன்னறிவிப்பு சூழ்நிலைகளை உணர்ந்தவர்கள் அவசர அவசரமாக தங்கள் வீடு நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். அந்த பெரிய பங்களாவில் தனது வசதியான அறையில் தனது வளர்ப்பு நாயை மடியில் கிடத்தி தடவி கொடுத்தபடி வீடியோ ஆங்கில படம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார் கதிர்வேல். அவர் அருகில் இருந்த தொலைபேசி ஒலித்தது. தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைத்துவிட்டு எடுத்து, கதிர்வேல் பேசுறேன் என்றார். சார், நான் பூபதி பேசுறேன். பூபதி என்ற பெயரை கேட்டதுமே அவர் முகம் பிரகாசம் அடைந்தது. தன்னிச்சையாக அவரின் நாக்கு கீழுதட்டை ஈரப்படுத்தியது. என்ன பூபதி, ரொம்ப நாளாச்சே உன் குரலை கேட்டு? ஆமாங்க சார், ஊர்ல இல்ல, பம்பாய் போயிருந்தேன். 4 நாள் தான் ஆச்சு திரும்பி. சார், இன்னைக்கு ஓய்வா இருக்கீங்களா? ஓய்வா தான் இருக்கேன். சிறப்பு சமாச்சாரமா இருந்தா சொல்லு. உங்களுக்கு நான் எப்பயாவது சொத்தையான சரக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேனா சார்? சரி, யாருன்னு சொல்லு. பெங்களூர் பார்ட்டி சார். அல்வா துண்டு மாதிரி இருக்கும். கல்லூரி பொண்ணு சார். கலை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. போதை ஊசி போட்டுக்கிற பார்ட்டி. 3000 கேட்குது சார். பணத்தை விடியா? போதை கேஸுன்னு சொல்ற, வந்து சுத்தமா தூங்கிட போறா. சேச்சா, அவ்வளோ மோசமா இல்ல. சரி, எங்க தங்கி இருக்குது? ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கேன். கொஞ்சம் சுமாரான ஹோட்டல். உங்க தகுதிக்கு நீங்க அங்க வர்றது நல்லா இருக்காது சார். அப்ப என்ன செய்ய சொல்ற? வேளச்சேரியில இருக்கிற உங்க ஓய்வு பங்களாவுக்கு கூட்டி வந்துடட்டுமா சார்? யோ, இந்த மாதிரி விவகாரங்களை எப்பவும் நான் பெரிய ஹோட்டல்ல தான் வச்சுக்கிறது. அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு வர தயங்குது சார். போலீஸ் பயம் இருக்குது. அதனால தான் சொல்றேன். உங்க ஓய்வு பங்களாவில் இப்போ யாராச்சும் தங்கி இருக்காங்களா? யாரும் இல்லை. பின்ன என்ன சார், நீங்க புறப்பட்டு அங்கே வந்துருங்க. இப்போ மணி 9 ஆகுது. 10 மணிக்கெல்லாம் நான் பார்ட்டியோட அந்த பங்களாவில் இருப்பேன். சரிதானா சார்? அங்கே என் காவல்காரன் மட்டும் இருப்பான். அவனை நான் ஏதாச்சும் சொல்லி அனுப்பி வச்சிடுறேன். சரியா 10 மணிக்குள்ள வந்துரு பூபதி. காலையில திருப்பி அனுப்பி வச்சா போதுமில்ல? உங்க விருப்பம் சார். ஒரு ஓரமா படுத்து கிடந்துட்டு விடிய காலையில நானே கூட்டிக்கிட்டு போயிடுவேன் சார். நல்லது, நான் தயாராகி புறப்படுறேன். போனை வைத்த கதிர்வேல் தொலைக்காட்சியை அணைத்தார்.
ஒரு துண்டெடுத்து கொண்டு குளியல் அறைக்கு சென்றார். ஆனந்தமாக குளித்துவிட்டு இடுப்பில் துண்டுடன் அறைக்குள் வந்தபோது ஒரு தட்டில் நறுக்கப்பட்ட ஆப்பிள் துண்டுகளுடன் வந்த அவர் மனைவி மரகதம், என்ன இந்த நேரத்துக்கு குளிக்கிறீங்க என்றாள். கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு மரகதம். நாளைக்கு போறதுக்கா இப்ப குளிப்பாங்க? அலமாரியில் பார்த்து நல்ல உடை ஒன்றை தேர்ந்தெடுத்து அணியத் தொடங்கினார். இல்ல, மழை வர்ற மாதிரி இருக்கேன்னு கேட்டேன். யார் இவ? நடந்தா போக போறேன். எங்க போறீங்க? ஆபீஸ் விஷயமா பெங்களூர்காரர் ஒருத்தரை பார்க்க நினைச்சிருந்தேன். அவர் இப்ப சென்னையில இருக்கிறதா இப்பதான் போன்ல தகவல் வந்துச்சு. பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப முக்கியமான நபர். அவரை பிடிக்கிறது சிரமம் என்றபடி தலைவாரி கொண்டார். உள்ளங்கையில் தூவி 2 கைகளையும் தேய்த்து முகத்தில் ஒற்றி பவுடர் போட்டு கொண்டார். எத்தனை மணி ஆகும் திரும்புறதுக்கு? பேச்சுவார்த்தை எப்போ முடியும்னு தெரியல. ஒருவேளை அவர் தண்ணி பாட்டி கொடுத்துட்டா ரொம்ப தாமதமாயிடும். நீ நிம்மதியா தூங்கு. நான் என் வேலை முடிஞ்சதும் வந்து படுத்துக்கிறேன். சென்ட் பாட்டில் எடுத்து பீச்சி கொண்டார். மற்றொரு மர அலமாரியை திறந்து ஒரு கைப்பையில் பணம் கற்றையாக எடுத்து வைத்து கொண்டார். அம்பாசிடர் காரின் சாவியை எடுத்துக்கொண்டார். பழம் சாப்பிட்டுட்டு போங்களே என்றால் மரகதம் தட்டை நீட்டியபடி. ஒரே ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டவர், நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. பாரு எவ்வளோ ஒல்லியா இருக்க. நல்லா சாப்பிட்டு உடம்ப கவனிச்சுக்கோ. நான் வரட்டுமா என்று அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு புறப்பட்டார். சற்று நேரத்தில் காரை தனது வேளச்சேரி ஓய்வு பங்களா நோக்கி செலுத்தி கொண்டிருந்த கதிர்வேல் உற்சாகமாக ஒரு பாடலை விசிலடித்தபடி இருந்தார். வழியில் ஒரு மதுக்கடையை பார்த்ததும் காரை நிறுத்தினார். பூபதி சொன்ன பெண் நிச்சயமாக மது அருந்தும் பழக்கம் உள்ளவளாகத்தான் இருப்பாள். ஒரு பெண் மதுவின் மயக்கத்தில் இருந்தால் அப்போது அவள் காட்டும் ஈடுபாடே தனிதான். அதே போல கொஞ்சமாக மது அருந்திவிட்டு இந்த கேளிக்கை விளையாட்டில் ஈடுபட்டால் உற்சாகம் இரட்டிப்பாகுமே. இந்த சிந்தனையுடன் சென்று வழக்கமாக தான் அருந்தும் மது வகை பாட்டிலை வாங்கினார். பக்கத்தில் இருந்த பலகார கடைகளில் வறுவல்களும் காரமான நிலக்கடலையும் வாங்கினார். சிகரெட் பாக்கெட் ஒன்று வாங்கி கொண்டார். மீண்டும் காரை செலுத்தினார். 9:45க்கு வேளச்சேரி ஜானகி நகரில் கிட்டத்தட்ட அனாதை குழந்தை போல தனியாக நின்றிருந்த தனது பங்களாவின் வாசலில் காரை நிறுத்தி ஹாரனை அழுத்தினார். குளிருக்கு இதமாக போர்த்தி கொண்டு உள்ளே முன்வராந்தாவில் சுருண்டு படுத்திருந்த காவல்காரன் பதறி எழுந்து சாவிக்கொத்தின் சலசலப்பு சத்தத்துடன் ஓடி வந்து முன் இரும்பு கதவை திறந்து விரிய பிடித்தான். கார் உள்ளே வந்து நின்றதும் ஓட்டமாக வந்து, சில்லுன்னு காத்தடிச்சுதா, அதான் அசந்துட்டேன், மன்னிச்சிடுங்க ஐயா என்றான். பரவாயில்ல துரை என்று காரை விட்டு இறங்கிய கதிர்வேல், இந்தா என்று ஒரு 20 ரூபாய் நோட்டை நீட்டினார். வாங்கி கொண்டு, ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமாய்யா என்றவன் தன் சைக்கிள் சாவியை தயாராக கையில் எடுத்துக்கொண்டான். ஒன்றும் வேணாம் துரை, கொஞ்சம் ஆஃபீஸ் கணக்குகள் பார்க்க வேண்டியிருக்கு, அதான் வந்தேன். நீ சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் 2ஆம் காட்சி ஏதாச்சும் சினிமா பார்த்துட்டு மெதுவா வா. பரவாயில்லைங்க ஐயா, உங்களுக்கு காப்பி டீ எதுனாச்சும் போட்டு தரேன், இங்கே இருக்கேன். எப்பவும் வேலையிலேயே இருக்க, எனக்கு எதுவும் வேணாம். காப்பியை பிளாஸ்கில் ஊற்றி உன் முதலாளியம்மா கொடுத்து அனுப்பியிருக்கா. நீ சினிமாவுக்கு போயிட்டு வாயா, சொன்னா கேட்கணும். தயங்கி சரிங்க என்று கொட்டாவி விட்ட துரை முதலாளியின் வினோத போக்கை புரிந்து கொள்ள முடியாமல் தன் சைக்கிளின் பூட்டை திறந்து மெதுவாக நகர்த்தி கொண்டு சென்றான். அவன் போனதும் பங்களாவின் உள்ளே தான் வாங்கின பொருள்களை எடுத்துக்கொண்டு பிரவேசித்தார் கதிர்வேல். கீழேயே இருந்த ஒரு படுக்கை அறையில் குள்ள மேசை மேல் அவற்றை வைத்துவிட்டு கட்டிலில் சாய்ந்தமர்ந்து கொண்டு ஆனந்தமாக ஒரு சிகரெட்டை புகைக்க துவங்கினார். அப்போதுதான் பூபதியிடம் தான் அவளின் பெயரை என்னவென்று கேட்டுக்கொள்ளவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. என்னவாக இருக்கும்? என்னவாக இருந்தால் என்ன? இளமையானவளாக, அழகானவளாக, நன்றாக ஒத்துழைப்பு தருபவளாக இருந்தால் சரி. கண்ணெதிரில் தனக்கு பிடித்த மதுபாட்டிலை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை அவரால். அவள் வருவதற்கும் நான் கொஞ்சம் அருந்தி உல்லாசமாக இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? கதிர்வேல் புத்தம்புதிய அந்த மதுபாட்டிலை அதன் அட்டைப்பெட்டியில் இருந்து வெளியில் எடுத்து அதன் மூடியை திருகி உடைத்தார். அங்கிருந்த குளிர்பெட்டியில் இருந்து குளிர்பானமும் ஐஸ் துண்டுகளும் எடுத்து வந்தார். மது கோப்பையில் மது ஊற்றி குளிர்பானம் கலந்து ஐஸ் துண்டுகளை மிதக்கவிட்டு ரசித்து பருகத் தொடங்கிய கதிர்வேல் அங்கிருந்த இசைப்பெட்டியில் ஒரு மேல்நாட்டு இசையை போட்டுவிட்டு மெதுவாக கால்களால் தாளமிடத் தொடங்கினார். வெளியே வானம் ஒரு முறை இடித்தது. மின்னல் வெட்டியது. லேசான தூறலில் தொடங்கியது ஒரு மழை. அத்தியாயம் 5. அதே இரவு 9 மணிக்கு வேளச்சேரியின் அந்த வீட்டின் முன்பாக அந்த மோட்டார் பைக் வந்து நின்றது. அதிலிருந்து 2 இளைஞர்கள் இறங்கினார்கள். பைக்கின் சத்தம் கேட்டதுமே வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த முத்து என்கிற மற்றொரு இளைஞன், என்னடா கோபி, இதான் 8 மணியா? இவ்வளவு தாமதமா வந்தா எப்படி என்றான். கேசட் கைக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு முத்து, மன்னிச்சுக்கோ என்றான். பைக்கின் சாவியை போட்டு அதன் சைடு பெட்டியை திறந்து ஒரு வீடியோ கேசட்டை எடுத்தபடி கோபி.
அதுல என்ன சிக்கல்? நேத்தே வாங்கி வச்சிருந்ததா தானே நீ சொன்ன பாலு. பாலு என்று அழைக்கப்பட்டவன், உனக்கு எல்லா விளக்கத்தையும் வாசல்லே வச்சு சொல்லணுமா? முதல்ல உள்ள போகலாம் என்றான். மூவரும் வீட்டுக்குள் வந்தார்கள். கதவை மூடினார்கள். 2 படுக்கை அறைகள் கொண்ட நடுத்தரமான வீடு அது. பீர் பாட்டில் வாங்கி வச்சிட்டியா முத்து என்றபடி நாற்காலியில் அமர்ந்தான் கோபி. 8 மணிக்கு வரதா சொன்னீங்களேன்னு 7:30 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சேன். அப்ப சில்லுன்னு குளிர்பெட்டியிலேருந்து எடுத்து கொடுத்தான். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கோச்சுக்காதரா, அவங்க வீட்டில் பொருத்தமாக பொய் வேற சொல்லிட்டு புறப்பட வேண்டி இருந்துச்சு என்றான் பாலு. நீ என்ன சொல்லிட்டு வந்திருக்க? முத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். ரெக்கார்ட்ஸ் நோட்டு வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன். நீ கோபி? எங்கள் வீட்டில் எப்போவோ தண்ணி தெளிச்சு எக்கேடோ கெட்டு போன்னு விட்டுட்டாங்க. நான் பைக் சாவியை கையில் எடுத்தேன்னா திரும்பி எந்த நேரத்தில் வேணும்னாலும் வருவேன்னு அவங்களுக்கு தெரியும். நடுராத்திரி கதவு திறந்து விட அலுப்பா இருக்கு, வாசக்கதவோட சாவி எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிடுவாங்க. ரைட்டு, கேசட்டை போடட்டுமா? உங்கள் வீட்டு டெக்கில் கோளாறு எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்லை. பீர் முதல்ல குடிச்சிடலாமே. சரி எடு. ஏன் முத்து, உங்கள் அப்பா அம்மா தங்கை எல்லாம் கல்யாண வீட்டிலேயே தங்கிக்கிறதா சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. திடுதிப்புன்னு வந்துட்டா செத்தோம். ராயபுரத்தில் கல்யாணம். நாளைக்கு அதிகாலை 5:30லேருந்து 7 மணி வரைக்கும். இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை அழைப்பு. இதை முடிச்சுட்டு அவ்வளவு தூரத்துலேருந்து வேளச்சேரி வந்துட்டு மறுபடி அதிகாலை 4 மணிக்கு தயாராகி போகிறதுக்கு சிரமமாக இருக்கும்னு தான் அங்கேயே தங்குற முடிவை எடுத்தாங்க. அந்த முடிவை வீட்டில் எடுத்தப்புறம்தான் கிடச்சிருக்கிற இந்த ஒரு ராத்திரியை நாம் அனுபவிக்கலாம்னு உங்ககிட்ட சொன்னேன் என்றான் முத்து. அதெல்லாம் சரிப்பா, அந்த யோசனையில் உறுதியோட தானே புறப்பட்டு போயிருக்காங்கன்னு கேட்டேன். நாளைக்கு போட்டுக்க வேண்டிய உடைகள் எல்லாம் பெட்டியில் எடுத்து வச்சு துண்டு சோப்பு சீப்புன்னு தங்குற ஏற்பாட்டோட தான் புறப்பட்டு போயிருக்காங்க. இப்போ யாரும் வந்து தொந்தரவு தரமாட்டாங்க என்ற முத்து ஒரு துணிப்பையை எடுத்து வந்து அதற்குள் இருந்து 3 பீர் பாட்டில்களை எடுத்து வைத்தான். இரு, இதை திறக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் என்றான். அதெல்லாம் எதுவும் வேணாம், இப்படி கொடு என்று வாங்கி தன் கடைவாய் பற்களால் மூடியை லாவகமாக தனியாக எடுத்து தந்தான் கோபி. மூவரும் மெதுவாக பாட்டில்களை மோதிக்கொண்டு பருகத் தொடங்கினார்கள். ஏண்டா முத்து, கல்யாணத்துக்கு நீயும் வான்னு சொல்லி உன்னை கூப்பிடலையா அவங்க அப்பா? கூப்பிட்டாரு. இப்படி ஒரு தனிமையான சந்தர்ப்பம் கிடச்சி அதை நழுவ விடலாமான்னு யோசிச்சேன். கல்லூரியில் நாளைக்கு ஒரு முக்கியமான தேர்வு இருக்கு, அதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டேன். பாலு வாய் விட்டு சிரித்தான். தன் பையன் பொறுப்பாக பாடம் படிச்சுட்டு இருப்பான்னு கல்யாண மண்டபத்தில் இருக்கிறவங்க அப்பா நினச்சிக்கிட்டு இருப்பாரு. இப்படி பீரு குடிச்சிட்டு வீடியோவில் பலான நீலப்படம் பார்த்து கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பான்னு கற்பனை கூட பண்ண மாட்டாரு இல்லை? இந்த மாதிரி ரகசிய அத்துமீறல்ல தான் சுகம் இருக்கு. அவங்க அப்பா அவர் வயசுல இதே மாதிரி ஏதாச்சும் திருட்டுத்தனத்தை நிச்சயமாக செஞ்சிருப்பாரு என்றான் கோபி. மூவரும் சிரித்தபடி பலவிதமாக பேசியபடி பீர் குடித்தார்கள். இப்போ கேசட்டை போடட்டுமா என்றான் கோபி. போடு என்றான் முத்து. கோபி அங்கிருந்த டிவியை போட்டு பிறகு வீடியோவை போட்டான். கேசட்டை உள்ளே செலுத்தி ஓடவிட்டான். திரையில் வர்ணக்கோடுகளுக்கு பிறகு அந்த படம் தொடங்கியது. வெளியே வானம் ஒரு முறை இடித்தது. மின்னல் வெட்டியது. லேசான தூறலில் தொடங்கியது ஒரு மழை. அத்தியாயம் 6. கோவை எக்ஸ்பிரஸ் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து நின்றபோது சரியாக மணி இரவு 10. மழை அடித்து ஊற்றிக்கொண்டிருந்தது. பிளாட்பாரத்தில் டிராலிகள் உருட்டும் சத்தம், பயணிகள் பேசும் சத்தம், எல்லாவற்றையும் ஜீரணம் செய்த மழையின் சத்தம் மட்டுமே பிரதானமாக கேட்டது. முரளியும் சுதாவும் கீழே இறங்கினார்கள். சேலையின் தலைப்பை முதுகு வழியாக போர்த்தி கொண்ட சுதா, குளிர்து என்றாள். கால்களுக்கு நடுவில் தன் பெட்டியை வைத்து கொண்ட முரளி வரவேற்க வந்த நபர்களில் கோபாலின் தலை தென்படுகிறதா என்று தேடினான். ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். அந்த ரயிலில் வந்த அத்தனை பேரும் வாசலை நோக்கி நடந்து போன பிறகு, என்னங்க, உங்க நண்பர் வரல போலிருக்கே என்றாள் சுதா. அவன் வர்றதா எனக்கு எந்த தகவலும் இல்லை சுதா. நான் தான் அப்படி எதிர்பார்த்தேன். பாரு எப்படி மழை கொட்டுதுன்னு. எவ்வளவு நேரமா பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த மழையில புறப்பட்டு வர்றது அவனுக்கு சிரமமா இருந்திருக்கலாம் என்றான் முரளி. இப்போ என்ன செய்யலாங்க? அதான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதுதான். வா போலாம். இருவரும் வாசலுக்கு வந்தார்கள். காற்றும் பலமாக இருந்ததால் மழை சுழன்று அடித்து கொண்டிருந்தது. கூரைக்கு கீழே நின்றாலும் கூட சாரல் அவர்களை நனைக்க முயன்றது. இரு சுதா என்ற முரளி தன் தலையில் அசட்டு குடையாக தன் கர்ச்சீப்பை போட்டுக்கொண்டு மழையில் ஓடி அங்கே நின்ற ஆட்டோக்களை அணுகி சில நிமிடங்களில் ஒரு ஆட்டோவுடன் வந்து, வா ஏறிக்கோ என்றான். அதற்குள் அவன் முழுக்க நனைந்து போயிருந்தான். அவள் ஏறுவதற்குள் பாதி நனைந்து விட்டாள். அந்த ஆட்டோவில் மழைக்கான படுதா இல்லை என்பதால் இருவரும் நடுப்பகுதியில் நெருக்கி அடித்து அமர்ந்து கொண்டார்கள். ஆட்டோ டிரைவர் சரக்கென்று நெருப்பு எடுத்து தன் சிகரெட்டை பற்ற வைத்து புறப்பட்டான். எவ்வளவுங்க ஆட்டோவுக்கு என்றாள் ரகசிய குரலில். 100 ரூபா என்றான். 100? ரொம்ப தூரம் சுதா, மழை வேற இப்படி கொட்டுது. வேற யாரும் வரவே மாட்டேன்னுட்டாங்க. என்ன செய்யறது? பரவாயில்ல,
ஒரு அவசரத்துக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. மழை கொட்டுது, எதுக்கு இவ்வளவு வேகம்? கொஞ்சம் மெதுவா ஓட்ட சொல்லுங்க. அதெல்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பேசாம இரு, பார்த்து ஓட்டுவான். படுவேகத்தில் சாலையின் தண்ணீரை சிதறி அடித்தபடி அந்த ஆட்டோ விரைந்தது. அந்த ஆட்டோ சென்ட்ரல் ஸ்டேஷன் விட்டு வெளியே நகர்ந்த அடுத்த வினாடி உள்ளே வந்து நின்றது சேலத்தில் புறப்பட்ட அந்த கார். அதிலிருந்து சுதாவின் மாமா பாண்டியனும் அவனோடு வந்த இருவரும் அவசரமாக இறங்கி மழையில் நனைவதை பொருட்படுத்தாமல் ஸ்டேஷனின் வாசலுக்கு ஓடி வந்தார்கள். எதிர்பட்ட ஒரு சிவப்பு சட்டை போர்ட்டரை தடுத்து நிறுத்தி, கோவை எக்ஸ்பிரஸ் வந்துருச்சா என்றான் பாண்டியன். வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பரபரப்பாக உள்ளே விரைந்தார்கள். தென்பட்ட தலைகளையெல்லாம் கூர்ந்து கவனித்தபடி கோவை எக்ஸ்பிரஸ் நின்றிருந்த பிளாட்பாரத்திற்கு ஓடி வந்தார்கள். பிளாட்பாரமே காலியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் தாமதத்துல கோட்டை விட்டுட்டமேடா என்று தன் உள்ளங்கையில் குத்தி கொண்டான் பாண்டியன். அண்ணே, அவங்க இதுல தான் வந்திருக்காங்க, இதோ பாருங்க அவங்க பேரு என்றான் ஒருவன் அவர்கள் அருகில் இருந்த முதல் வகுப்பு பெட்டியின் பெயர் பட்டியலை பார்த்தபடி. பாண்டியனும் முரளி சுதாவின் பெயர்களை பார்த்துவிட்டு, திட்டம் போட்டு வந்திருக்காங்கடா, எங்க போயிடுவான், நீங்க நம்ம காருக்கு வந்துருங்க, நான் சேலத்துக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசிட்டு வரேன் என்றான். மறுபடி வாசலுக்கு வந்தார்கள். பாண்டியன் ஒரு வெளியூர் தொலைபேசி கூண்டுக்கு சென்று சேலத்தில் தகவல் சேகரித்து வைக்க சொல்லியிருந்த தனது நபரை தொடர்பு கொண்டான். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அவங்கள பிடிச்சிருப்போம், தப்ப விட்டுட்டோம். அங்கே ஏதாச்சும் விசாரிச்சியா? அந்த முரளி வேலை பார்க்குற நிதி நிறுவன முதலாளி மூலமா அவனோட நெருக்கமான நண்பன் கணேசன்னு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அவனை தேடி பிடிச்சேன். என்ன சொன்னான் அவன்? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொன்னான். சரமாரியா முகத்துல குத்தி மூக்கு சில்லெல்லாம் உடஞ்சு ரத்தம் வந்தது எல்லாம் சொன்னான். கோவை எக்ஸ்பிரஸ்ல முதல் வகுப்பு பெட்டியில அவங்க 2 பேரும் புறப்பட்டுருக்காங்க. இவன் தான் கடைசி வரைக்கும் பக்கத்துல இருந்து வழி அனுப்பி வச்சிருக்கான். அதெல்லாம் சரி, இங்க அவங்க எங்க தங்க போறாங்களா? முரளியோட நண்பன் கோபால்னு ஒருத்தன் வேளச்சேரியில இருக்கானா, அவன் வீட்டுல தான் தங்க போறாங்களாம். விலாசம் கேட்டியா? வேளச்சேரியில ஜானகி நகரா. சரியான விலாசம் அவனுக்கு தெரியாதான். வேளச்சேரியில ஜானகி நகரா? அவன் பேரு கோபாலா? அவன் என்ன தொழில் செய்யறானா? கட்டிடம் கட்டுற என்ஜினியரான். ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கறானா. போதும், இந்த தகவலை வச்சுக்கிட்டு தாராளமா வீட்டை கண்டுபிடிச்சிட முடியும். நீ அங்க என் அக்கா கிட்ட சொல்லு, கல்யாண ஏற்பாடுகள் எதையும் நிறுத்தி வைக்க வேணாம்னு சொல்லு. கவலைப்படாம இருக்க சொல்லு. நான் சுதாவோட தான் ஊருக்கு வருவேன், வச்சிரு. போனை வைத்துவிட்டு பணம் கொடுத்துவிட்டு தனது காருக்கு விரைந்தான் பாண்டியன். அவனோடு வந்தவர்கள் வந்து சேர்வதற்கு மேலும் 10 நிமிடங்களாயின. அவர்களிடம் விவரம் சொன்னான். வேளச்சேரிக்கு ஓட்டுப்பா என்றான் டிரைவரிடம். கார் சென்ட்ரல் ஸ்டேஷனை விட்டு வெளியேறி வேகம் பிடித்தது. அத்தியாயம் 7. கதிர்வேல் நேரம் பார்த்தார். 10:30. மதுவின் போதை நன்றாக ஏறியிருந்தது. பூபதி சொன்னபடி 10 மணிக்குள் அந்த பெங்களூர் பெண்ணுடன் வந்து சேரவில்லையே என்று எரிச்சல் ஏற்பட்டது. ஆனால் மழை அடித்து ஊற்றிக் கொண்டிருப்பதால் டாக்ஸியோ ஆட்டோவோ கிடைப்பதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டார். மழையின் காரணமாக ஏற்பட்டிருந்த கூடுதல் குளிர்ச்சியும் உள்ளே இறங்கியிருந்த மதுவும் அவருக்குள் உணர்ச்சிகளை விசிறிவிட்டு கொண்டிருந்தன. சிகரெட்டை புகைத்தபடி அறைக்குள் லேசான தள்ளாட்டத்துடன் நடைபயின்றார். பொறுமை இல்லாமல் பங்களாவின் வாசலுக்கு வந்து நின்று தூரத்தில் ஏதாவது வாகனம் வருகிற வெளிச்சம் தெரிகிறதா என்று இருட்டுக்கும் மழைக்கும் நடுவில் ஊடுருவி பார்த்தார். இருட்டு, மழை, இருட்டு, மழை, வேறு எதுவும் தெரியவில்லை. உள்ளே வந்தார். லேசாக பசித்தது. குளிர்பெட்டியை திறந்து பார்த்தார். ஆப்பிள் பழங்கள் இருந்தன. ஒன்றை எடுத்தார். கட்டில் அருகில் ஒரு உயர மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த அலங்கார கத்தியை எடுத்து ஆப்பிளின் தோலை சீவத் தொடங்கினார். தொலைபேசி ஒலித்தது. ஆர்வமாக எடுத்தார். சார், நான் பூபதி பேசுறேன். என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? மன்னிச்சிடுங்க சார், ஒரு சிக்கல். என்ன, மழை வந்துருச்சு அதானே? அதில்ல சார், வேற என்ன? அந்த பொண்ணு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு புறப்பட இருந்தப்ப திடீர்னு வாந்தி எடுத்து மயக்கம் போட்டுடுச்சு சார். உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். மத்தியானம் என்னவோ சாப்பிட்டது உடம்புக்கு சேரலையா. மருந்து கொடுத்துருக்காரு. 3 தடவை வாந்தி எடுத்துட்டு சுருண்டு படுத்துட்டா. இந்த நிலைமையில எப்படி சார் நான் அவளை கூட்டிட்டு வர முடியும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை என்ன செய்யறதுனே புரியல. நான் பாட்டுக்கு வீட்டில் ஆனந்தமா படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன உசுப்பி விட்ட? நான் வீட்டில் பொய் சொல்லிட்டு புறப்பட்டு வந்து இங்கே எல்லா ஏற்பாட்டோட ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தா இப்படி சொல்றியே, நல்லா இருக்கா? புரியுது சார், தப்பு தான் சார். நான் இப்போ அந்த மனநிலையில் இருக்கேன். அவள் இல்லைன்னா பரவாயில்ல, வேற ஏதாச்சும் கூட்டிகிட்டு 1/2 மணி நேரத்தில் வந்து சரியா? என்ன? உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பல இடங்களில் முயற்சி செய்துட்டேன் சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாருங்க. யாரும் கிடைக்கல சார். எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க சார். நாளைக்கு வேணும்னா? யோ, நாளைக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு இப்பையிலேருந்தே என்னை இங்கேயே காத்திருக்க சொல்கிறியா? நாளைக்கு இதே மாதிரி எனக்கு ஓய்வா சூழ்நிலை அமையுமான்னு தெரியாது. யோ, ரொம்ப தவிப்பாக இருக்கேன் சார். நான் என்ன செய்கிறது? மன்னிப்பு தான் கேட்க முடியும்.
இவ இப்படி காலை வாருவான்னு எதிர்பார்க்கலையே. வேற எதுவும் தோதா இல்லை சார். இருந்தா நீங்க இவ்வளவு தூரம் சொல்ற மாதிரி வச்சுக்குவேனா? நாளைக்கு ஃபோன் செய்கிறேன் சார். போனை வைடா உருப்படாத அயோக்கியா. ஆத்திரமாக போனை வைத்தார் கதிர்வேல். அவரால் ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை. ஒழுங்காய் வீட்டுக்கு போய் மரகதத்தை எழுப்ப வேண்டியதுதான் என்று தீர்மானித்த அவர் பங்களாவை பூட்டிவிட்டு தான் காருக்கு வந்து அமர்ந்தார். அதை கிளப்ப முயன்றார். கார் இயங்க மறுத்தது. பலமுறை முயன்றும் பல முறையும் மறுத்தது. எரிச்சலுடன் மீண்டும் பங்களாவுக்குள் வந்து தன் அறையில் அமர்ந்து கண்ணாடி கிண்ணத்தில் இன்னும் கொஞ்சம் மதுவை ஊற்றிக்கொண்டு பருகத் தொடங்கினார். அதே ராத்திரி, அதே 10:30 அந்த திரைப்படம் முடிவடைந்தது. முத்து சென்று டிவியை அணைத்தான். முத்து, கோபி, பாலு மூவரும் எந்த பேச்சும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு என்றான் பாலு. இப்பதான் முதல் தடவையா இந்த மாதிரி படம் பார்க்கற இல்ல என்றான் கோபி. பாலு நேரம் பார்த்து பதறினான். நேரமாச்சுடா, 11 மணிக்கு வந்துடுறேன்னு வீட்டில் சொல்லிட்டு வந்தேன் என்று எழுந்து கொண்டான். கோபியும் எழுந்து கொண்டு, மழை பெய்யுதே, என்கிட்ட மழைக்கோட்டி இருக்கு, பாலு உனக்கு என்ன செய்யறது என்றான். நனைஞ்சா கூட பரவாயில்ல, நேரத்துக்கு போயாகணும், வா. குடை தரட்டுமா பாலு? ஓரளவு நனையாம போவ. நாளைக்கு கல்லூரிக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துடு. சரி. முத்து ஒரு குடை எடுத்து வந்து தந்தான். கோபி மழைக்கோட்டு அணிந்து பைக்கில் அமர்ந்து அதை கிளப்பினான். பின்னால் அமர்ந்த பாலு குடையை விரித்து உயர்த்தி பிடித்து கொள்ள, போற வழியில யாராச்சும் கை காட்டி நிறுத்த சொன்னா நிறுத்தாம போயிடு கோபி என்றான் முத்து. ஏண்டா, ராத்திரியில வர்ற வண்டிகளை நிறுத்தி கொள்ளையடிக்கிறாங்க. போன வாரத்துல 2 சம்பவம் நடந்துடுச்சுப்பா. என்னடா புறப்படுற சமயத்துல இப்படி பயமுறுத்துற? ஒன்று செய், உங்க வீட்டில் கத்தி ஏதாச்சும் இருக்கா? இருக்கு, எடுத்துட்டு வா, ஒரு பாதுகாப்புக்கு வச்சுக்கிறேன். முத்து வீட்டிலிருந்து எடுத்து வந்த மடக்கு கத்தியை தான் பேண்ட் பாக்கெட்டில் செருகி கொண்டதும் இருவரும் முத்துவுக்கு கையசைத்தார்கள். மழையின் நெசவினூடே வெளிச்சம் பாய்ச்சி புறப்பட்டது பைக். அத்தியாயம் 8. வேளச்சேரியை தொட்டதும் ஆட்டோ டிரைவர், இதான் வேளச்சேரி, இங்க என்ன விலாசம், எப்படி போகணும் என்றான். ஜானகி நகர் என்றான் முரளி. அதுக்கு எப்படி போகணும்? வந்ததில்லையா நீங்க? இல்லையே, எல்லா கடைகளும் சாத்தி இருக்கு. மழையில ரோட்டில் ஒரு ஆளை காணோம். ஜானகி நகரை யார்கிட்ட விசாரிக்கிறது? நல்லா இந்த மழையில வந்து மாட்டிக்கிட்டோம் என்று முணுமுணுத்தாள் அவள். தாம்பரம் போற ரோட்டில் இருந்து திரும்பி வரணும்னு சொன்ன நினைவு இருக்குப்பா என்றான் முரளி. கிழிஞ்சுது, அப்ப வேளச்சேரி தாண்டி எக்ஸ்டென்ஷன்லன்னு சொல்லு என்று டிரைவர் ஆட்டோவை விரட்டினான். வேளச்சேரி பஸ் நிலையம் தாண்டி தாம்பரம் செல்கிற சாலையில் விரைந்த ஆட்டோ சாலையோரம் இடதுபுறம் ஜானகி நகர் என்ற அம்புக்குறியுடன் அறிவிப்பு கல்லை பார்த்ததும் வேகம் குறைந்து ஒரு அரை வட்டம் அடித்து திரும்பி நின்றது. என்னப்பா இங்கே நிறுத்திட்ட? உள்ள ஓட்டு. ஏதாச்சும் ரோடு தெரியுதா பாரு. முழுக்க தண்ணி தான் தெரியுது. தார் ரோடு இல்ல, மண் ரோடு. வண்டி ஏதாச்சும் பள்ளத்துல சிக்கிடும், என்ஜின்ல தண்ணி போயிடும். இந்த இடம்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க இங்கேயே இறங்கி நடந்து போயிடுங்க சார் என்றான் ஆட்டோ டிரைவர். என்னப்பா இப்படி சொல்ற? இந்த மழையில எப்படி நடக்கிறது? நிலைமை புரியாம பேசுறீங்க நீங்க. அதோ பாருங்க, பஸ் நிறுத்தம் இருக்கு, அங்க விட்டுடுறேன். மழை நின்னதும் போயிடுங்க. வேற எதுவும் செய்ய முடியாது. உள்ள வண்டியை கண்டிப்பா விட முடியாது சார் என்ற டிரைவர் அவர்களின் சம்மதம் எதுவும் கேட்காமலேயே அருகில் இருந்த ஒரு பஸ் நிறுத்தம் அருகில் கொண்டு வந்து ஆட்டோவை நிறுத்தினான். அவர்களுக்கு இறங்குவதை தவிர வேறு வழி இல்லை. இறங்கிக் கொண்டார்கள். பஸ் நிறுத்தத்தின் கூரைக்கடியில் நின்று கொண்டு தன் பேண்ட் பாக்கெட்டில் பணம் எடுத்தான் முரளி. 60 ரூபா தான் பாக்கெட்ல இருக்கு. பெட்டிக்குள்ள மிச்ச பணம் இருக்கு. கொஞ்சம் பெட்டியை ஏந்தி பிடிக்கிறியா சுதா? இருங்க, என்கிட்ட பணம் இருக்கு. எவ்வளவு? 100 ரூபா தானே தரணும். சுதா தன் தோளில் மாட்டியிருந்த கைப்பையை திறந்து உள்ளிருந்து ஒரு கற்றை 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அதிலிருந்து ஒன்றை உருவி மற்றவற்றை உள்ளே வைத்ததை பார்த்து கொண்டே இருந்த அந்த ஆட்டோ டிரைவர் இமைக்கும் பொழுதின் பாதியில் சட்டென்று அவளிடம் இருந்து அந்த கைப்பையை பிடுங்கினான். ஆட்டோவின் கியர் மாற்றி விருட்டென்று விரைந்தான். என்ன நிகழ்ந்தது என்று சுதாரிக்கும் முன்பாக அந்த ஆட்டோ அவர்களை விட்டு வேகமாக விலகி ஓடியது. ஐயோ, என்னங்க இது, கைப்பையை பிடுங்கிட்டு போறாங்க என்று சுதா கத்தினாள். ராஸ்கல் என்று கத்தியபடி ஆட்டோவை நோக்கி மழையில் கொஞ்ச தூரம் ஓடினான் முரளி. அதற்குள் ஆட்டோவின் பின்புற சிகப்பு வெளிச்சம் இருட்டில் கலந்தது. திரும்ப அவளிடம் ஓடி வந்து மூச்சிரைத்தபடி, சரி விடு, இதான் உலகம் என்றான். எப்படிங்க விட முடியும்? அதுக்குள்ளதான் 30 பவுன் நகை இருக்கு. அட கடவுளே, அதுலயா வச்சிருந்த? ஆமா, நீ தான் உன் கைப்பையை தவிர வேற எதுவும் எடுத்துட்டு வரலையே. நான் ஒரு மடையன். ரயில்லையே உங்ககிட்டயே வாங்கி என் பெட்டியில பத்திரமா அதை வச்சிருந்துருக்கணும். ஐயோ, 30 பவுன்னு நான் சொல்ற, நிமிஷத்துல அடிச்சுட்டு போயிட்டானே. ஆட்டோவோட நம்பரை கவனிச்சியா சுதா என்று பரபரத்தான் முரளி. இல்லையங்க, ஆட்டோ உள்ள ஒரு கண்ணன் படம் பார்த்தேன். வேற எந்த அடையாளமும் நினைவில்லை. மழைக்கோட்டு அணிந்த நபர் ஸ்கூட்டரை ரொம்ப நிதானமாக
வேகத்தில் ஓட்டியபடி வந்து கொண்டிருந்தான். சுதா, நீ இங்க நில்லு, கொஞ்ச தூரம் போய் பார்க்கறேன். ஆட்டோ நம்பர் மட்டுமாவது கண்ணில் பட்டுட்டா போதும், போலீஸ்ல சொல்லலாம் என்ற முரளி அவசரமாக கையசைத்து அந்த ஸ்கூட்டரை நிறுத்தினான். தன் நிலைமையை சிக்கன வார்த்தைகளில் விளக்கினான். அந்த நபரிடம் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. சுத்த அயோக்கியத்தனமா இருக்கே, ஆட்டோவில் வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ ஆட்டோக்காரங்களே கொள்ளை அடிக்கிறாங்களா? நீங்கள் ஏறுங்க சார், இந்த பக்கம் தானே போனா, இப்போ தானே போனதா சொல்றீங்க, பிடிச்சிடலாம். முரளி பின்புறம் ஏறிக்கொண்டான். சீக்கிரம் வந்துருங்க என்றாள் சுதா அவனது பெட்டியை தன் அருகில் நகர்த்தி வைத்துக்கொண்டு. ஸ்கூட்டர் படுவேகமாக விரைந்து கொண்டிருந்தது. ரொம்ப தூரம் வந்துவிட்டார்கள். ஆனால் ஆட்டோ எதுவும் தென்படவில்லை. வேளச்சேரி பஸ் நிலையம் அருகில் சாலை இரண்டாக பிரிந்தது. ஒரு சாலை கிண்டி செல்லும் சாலை, மற்றொரு சாலை திருவான்மியூர் செல்லும் சாலை. ஸ்கூட்டரை நிறுத்திவிட்ட ஈஸ்வரன் என்கிற அவர், இப்ப எந்த ரோட்ல நாம போய் அவனை தேடுறது என்றார். தலையை சொரிந்தான் முரளி. எந்த பக்கம் போறதுன்னு புரியல. மழை வேற நிக்காம கொட்டுது. கொள்ளையடிச்சவன் படுவேகத்துல போயிருப்பான். சைடு சந்து எல்லாம் பூந்து போயிருப்பான். இதுக்கு மேல இலக்கு இல்லாம ஆட்டோவை தேடுறது வெட்டி முயற்சி சார். சரிதான் நீங்க சொல்றது. நான் போற வழியில தான் வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. உங்களை அங்கே இறக்கி விட்டுட்டு போகட்டுமா சார்? சார், அங்கே பஸ் நிறுத்தத்தில் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். முதல்ல திரும்ப போயிடலாம் சார். என் நண்பன் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு நானும் அவனுமா வந்து போலீஸில் புகார் கொடுக்குறோம். திரும்ப என்னை ஏற்றிக்கிட்ட இடத்துலே விட்டுற முடியுமா? உங்களை வேற தொந்தரவு பண்ணுறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் உதவலைன்னா என்ன சார் இருக்கு? அப்போ வண்டியை திருப்பட்டுமா என்ற ஈஸ்வரன் ஸ்கூட்டரை மீண்டும் தாம்பரம் செல்லும் சாலையில் செலுத்த தொடங்கினார். வண்டி 20 அடி போனதும் ஒரு பெரிய பள்ளத்தில் இறங்கி ஏறியது. உடனே என்ஜின் அணைந்து போனது. விளக்கும் அணைந்தது. அந்த வெளிச்சம் போனதும் கும்மிருட்டாக தெரிந்தது. ஈஸ்வரன் ஸ்கூட்டரை ஒரு பக்கமாக சாய்த்து கிளப்ப முயன்றார். அது அடம் பிடித்தது. பள்ளத்துல விழுந்து ஏறினதுல என்னவோ ஆயிடுச்சு சார், கிளம்ப மாட்டேங்குது. நான் தள்ளிக்கிட்டு போய் சேர்றேன், நீங்க நடந்துதான் போகணும். சரி சார், பாவம் நீங்க, ரொம்ப நன்றி. உங்க உதவியை மறக்க மாட்டேன். நான் போய்க்கிறேன் சார். முரளி கை குலுக்கி விட்டு மழையில் நனைந்தபடியே வெகு தூரத்தில் இருந்த சுதா நின்ற அந்த பஸ் நிறுத்தம் நோக்கி நடக்கத் தொடங்கினான். பஸ் நிறுத்தத்தை ஒரு வழியாக அடைந்துவிட்ட முரளி திகைத்தான். அங்கே சுதா இல்லை. இங்கேயே தானே நிற்க சொல்லியிருந்தேன், எங்கே போனாள் சுதா? மழையின் சத்தம் அவன் குரலை சட்னி செய்துவிட்டது. 4 பக்கங்களிலும் பார்த்தான். ஒருவேளை ஜானகி நகரில் கோபால் வீட்டை விசாரித்து கொண்டு அங்கே சென்று விட்டாலோ? நான் திரும்ப தாமதமானதால் கவலைப்பட்டிருக்கலாம், பயந்திருக்கலாம். தனியாக பஸ் நிறுத்தத்தில் நின்று கொண்டிருப்பதற்கு பதிலாக கொஞ்சம் நடந்து கோபால் வீட்டுக்கு சென்று பத்திரமாக இருக்க நினைத்திருக்கலாம். நான் எப்படியும் கோபால் வீட்டிற்கு வந்துவிடுவேன் என்று யூகித்திருக்கலாம். முரளி நடந்து முக்கிய சாலையில் இருந்து ஜானகி நகருக்கு பிரிந்த மண் சாலையில் கணுக்காலை தாண்டி ஓடிய மழை தண்ணீரில் ஆற்றை கடப்பவன் போல ஒவ்வொரு காலாக எடுத்து வைத்து நடக்கத் தொடங்கினான். அத்தியாயம் 9. கார்கள் ரிப்பேர் செய்யும் அந்த மெக்கானிக் பாண்டியனின் காரின் பின் சக்கரத்தை பொருத்தி கொண்டிருக்க, சிகரெட் பிடித்தபடி ஹாஸ்பிட்டாஸ் கூரைக்கு அடியில் நின்றிருந்த பாண்டியன், சீக்கிரம் சக்கரத்தை மாட்டுப்பா என்றான். மெக்கானிக் சக்கரத்தை பொருத்திவிட்டு எழுந்து, இந்த மழை இப்போதைக்கு நிற்கிறதா தெரியல சார், விடிய விடிய பெய்யும்னு நினைக்கிறேன் என்றான். அவனுக்குண்டான தொகையை கொடுத்துவிட்டு காரில் அமர்ந்து அவர்கள் மீண்டும் வேளச்சேரியை நோக்கி தங்கள் தடைப்பட்ட பயணத்தை தொடர்ந்தார்கள். வேளச்சேரி வந்து எதிரே வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஜானகி நகருக்கு வழி விசாரித்தார்கள். ஜானகி நகருக்கு வழிகாட்டும் கல் அருகே மண் சாலையில் திரும்பியது கார். காரின் 2 புறமும் அருவி மாதிரி தண்ணீரை பீச்சி அடித்தபடி விரைந்த காரின் முன் விளக்குகள் மழையை தவிர வேறெதையும் காட்டுவதாக இல்லை. ஜானகி நகர் என்பது புதிய நகர் என்பதும், தூர தூரமாக ஒரு சில வீடுகளே முளைத்திருக்கின்றன என்பதும், மற்றபடி காலிமனைகளே அதிகம் என்பதும் புரிந்தது. யாரை விசாரிப்பது என்று தெரியவில்லை. ஒரு வீட்டில் ஜன்னலில் வெளிச்சம் தெரிய அந்த வீட்டை நோக்கி செலுத்தினான். நெருங்கி நிறுத்தி, டேய், போய் கதவை தட்டி என்ஜினியர் கோபால் வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வா என்றான் பாண்டியன். போய் விசாரித்து விட்டு வந்தவன், இன்னும் கொஞ்ச தூரம் போய் இடது பக்கம் கடைசியில போகணுமா, தனி வீடான் என்றான். அந்த வீட்டை மிகவும் நெருங்கிய போது வீட்டின் முன்புறம் படியில் உட்கார்ந்திருந்த ஒருவன் காரின் வெளிச்சத்திற்கு கண்களை கூசி எழுந்திருப்பதை பார்த்தான் பாண்டியன். படிக்கட்டில் உட்கார்ந்திருந்த முரளி திடீரென்று வந்து நின்ற காரின் வெளிச்சம் முகத்தில் அடித்ததால் கண்கள் கூச எழுந்தான். கோபால் தான் வந்திருக்கிறானோ என்று அவன் நினைக்க, அதற்குள் பாண்டியனும் அவன் நபர்களும் காரை விட்டிறங்கி வேகமாக அவனிடம் வந்தார்கள். வராந்தாவில் ஒரே ஒரு சின்ன விளக்கு. பாண்டியன் கிட்டே வந்ததும் முகம் பார்த்து திடுக்கிட்டான் முரளி. சுதாவின் மாமா இவன்தான். ஒரு முறை தூரத்தில் இருந்து காட்டியிருக்கிறாள் சுதா. ஆனால் என்னை அவனுக்கு தெரியுமா? யார்பா நீ? இதானே என்ஜினியர் கோபால் வீடு? ஏன் பூட்டு போட்டிருக்கு என்றான் பாண்டியன்.
தன்னை அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை என்பதை உணர்ந்ததும் சற்றே ஆறுதல் அடைந்த முரளி உடனே யோசித்து, சார், கோபால் சார் குடும்பத்தோட வெளியூர் போயிருக்கார் சார். நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறவன். என்ன காவலுக்கு இருக்க சொன்னாரு என்றான். அதற்குள் பாண்டியனின் அருகில் இருந்தவன், அண்ணே, இவன் பொய் சொல்றான். இவன் சேலத்துக்காரன். நான் சாப்பிட்ற மெஸ்ல தான் இவனும் சாப்பிடுவான். நேத்து காலையில கூட பார்த்தேன். யாரு என்னன்னு தெரியாது. ஆனா பொய் சொல்றான் என்றான். நேத்து சேலத்துல பாத்தியா? அப்படின்னா என்று கோபமாக திரும்பிய பாண்டியன் முரளியின் சட்டையை கொத்தாக பிடித்து, வடவா, நீ யாருடா? நிதி நிறுவனத்துல வேலை பார்க்குற முரளி தானே நீ என்றான். அது யாருங்க முரளி? நான் இல்லைங்க. நான் சேலமே வந்ததில்லைங்க. நீங்க யாரையோ பார்த்துட்டு தப்பா சொல்றீங்க. நான் கோபால் சார்கிட்ட வேலை பார்க்குறேன். அப்படியா என்ற பாண்டியன் சட்டென்று அவன் பேண்ட் பாக்கெட்டில் முட்டிக்கொண்டிருந்த மணிப்பர்சை கைவிட்டு வெளியே எடுத்தான், பிரித்தான். அவன் புகைப்படத்துடன் பெயர் விலாசத்துடன் நிதி நிறுவனம் கொடுத்திருந்த அடையாள அட்டை செருகி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்ததும் முகத்தில் விழுந்தது முதல் குத்து. சரிந்தவனை பொறுக்கி அள்ளி நிறுத்தி, ராஸ்கல், யாரை ஏமாத்துற? எங்கடா என் சுதா? 2 பேருமா தானே கோவை எக்ஸ்பிரஸ்ல புறப்பட்டு இந்த என்ஜினியர் வீட்டுக்கு வந்தீங்க. எங்க அவ? இப்ப நீ பேசல, எப்பவும் பேச முடியாதபடி பண்ணிடுவோம். நிச்சயம் செஞ்ச பொண்ண கடத்திட்டா வர? யார்கிட்ட சொல்றா தருதல என்று மீண்டும் மறைந்ததும் மயக்கமே வந்தது முரளிக்கு. அடிக்காதீங்க, நானே சுதாவை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது, காணமா? ஆமா, ஆட்டோல வந்தோம். இங்க வர்ற மண் ரோடு ரொம்ப தண்ணியா இருக்கிறதால உள்ள வரமாட்டேன்னு மெயின் ரோட்லயே எங்களை இறக்கி விட்ட ஆட்டோக்காரன் திடீர்னு சுதா கையில இருந்த கைபேக்கை பிடுங்கிட்டு வண்டியில வேகமா போயிட்டான். நான் மெயின் ரோட்ல இருந்த ஒரு பஸ் நிறுத்தத்துல சுதாவை நிக்க வச்சுட்டு அந்த பக்கமா வந்த ஒரு ஸ்கூட்டரை நிறுத்தி அதுல போய் ஆட்டோவை துரத்துனேன். ஆட்டோவை பிடிக்க முடியல. ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. திரும்பி வந்து பார்த்தா நின்றுட்டு இருந்த இடத்துல சுதாவை காணோம். என் நண்பன் இந்த கோபால் வீட்டில் தான் நாங்கள் தங்குறதா இருந்தோம். அது அவளுக்கு தெரியும். நான் ஆட்டோவை துரத்திட்டு திரும்பி வர்றதுக்கு தாமதமானதால விசாரிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கலாம்னு நினச்சி நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. சுதாவையும் காணோம். எனக்கு எதுவும் புரியல. கோபால் கிட்ட கார் இருக்கு. சுதா வந்து விபரம் சொன்னதும் கோபாலும் சுதாவும் காரை எடுத்துக்கிட்டு என்னை தேடி போயிருக்கலாம்னு நினச்சி உக்காந்துருந்தேன். கார் வெளிச்சம் பார்த்ததும் கோபால்னு நினச்சா நீங்கள் நிற்கிறீங்க. இதோ பாருங்க, சுதாவை நான் அவள் விருப்பத்துக்கு விரோதமாக கூட்டிகிட்டு வரல. அவள் என்னை மனப்பூர்வமாக விரும்புகிறா. அவளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கல்யாணத்தில் கொஞ்சமும் சம்மதம் இல்லை. முதல்ல சுதா எங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் உட்காந்து அமைதியாக பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். ஆத்திரப்படாதீங்க. பாண்டியன் அவன் சட்டையை மறுபடி பிடித்து, ஏண்டா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஒரு கைப்பைக்காக இந்த மழையில் அவளை தனியாக விட்டுட்டு நீ ஆட்டோவை துரத்திட்டு போனேன்னு சொல்கிறத நான் நம்பணுமா என்றான். அதில் 30 பவுன் நகையை வச்சிருந்தாலாம் சுதா. கல்யாணத்துக்காக செஞ்சிருந்த நகைகளை எடுத்துக்கிட்டு வந்திருந்தா. அது வேறையா? அதுவும் ஓன் யோசனை தானா? சே, என் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு சார். மாத்து சேலை கூட எடுத்துக்காம கல்லூரியிலேருந்து நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுன்னு தான் நான் சொன்னேன். சுதா வரட்டும் என்று பாண்டியன் ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு உலாத்தினான். இந்த வீட்டில் உன் நண்பன் கோபால் மட்டும்தான் இருக்கானா? இல்லை, அவன் மனைவியந்தான். அவங்களுமா காரில் போயிருப்பாங்க? தெரியலையே. நானும் எதுவும் புரியாமல் குழம்பிட்டு இருக்கேன். வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் நடந்து தான் வரேன். எதிரில் எந்த காரும் வரல. எனக்கு பயமாக இருக்குது. சுதாவுக்கு ஏதோ ஆபத்தொன்று. மனசு கிடந்து துடிக்குது. வெளிச்சமும் இல்லை, மழையும் கொட்டுது. எப்படி எங்கே தேடுறதுன்னு புரியலை. நானும் வர்ற வழியெல்லாம் சுதா சுதான்னு கத்தி பார்த்துட்டேன் என்றான் முரளி கம்மின குரலில். எல்லாம் ஒன்னாலதான்டா. வா, காரில் ஏறு. நீ ஆட்டோவை துரத்திட்டு எவ்வளோ தூரம் போனன்னு காமி. அது வரைக்கும் இந்த காரில் போய் பார்க்கலாம். ஒருவேளை உன்னை தேடிட்டு போன கோபாலோட கார் மக்கராகி நின்று இருக்கலாம். அவர்கள் அனைவரும் காரில் ஏறி புறப்பட்டு முரளி சொன்ன தூரம் வரை வந்து பார்த்து ஏமாந்தார்கள். மீண்டும் கோபால் வீட்டுக்கு வந்தார்கள். எந்த மாற்றமும் இல்லை. அண்ணே என்றவன் பாண்டியனின் காதருகில், எனக்கென்னவோ இவன் கதை விடுற மாதிரி தெரியுது. முதல்ல இந்த வீட்டு காவல்காரன்னு பொருத்தமாக எப்படி போய் சொன்னான்? நான் சேலத்தில் இவனை பார்த்ததில்லன்னா நம்பிட்டு திரும்பி போயிருப்போம் இல்லையா என்றான். மறுபடி மெயின் ரோடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி காரில் ஏற்றிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். அங்கே அவங்க விசாரிக்கிற விசாரிப்பில் எல்லாம் கக்கிடுவான். அதான் கரெக்டு என்ற பாண்டியன் முரளியை காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு காரை நிறுத்தியது வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில். இறங்குடா மைனரு, உன் மச்சான் உள்ள வச்சு விசாரிப்பாரு. அங்கே இதே கதையை சொல்லு பார்க்கலாம் என்றான். திகைத்த முரளி, நடந்ததை தாராளமாக சொல்கிறேன். ஆனால் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் மேலே தப்பான அபிப்பிராயம் எதுவும் வேணாம். இப்போ எனக்கு சுதா கிடைச்சிடணும்னு ஒரே ஒரு பதைப்பு தான். புகார் கொடுத்துடலாம் வாங்க என்றான். அத்தியாயம் 10. விடிந்து 6:30 மணிக்கு மேல் சூரியன் மெதுவாக எட்டி பார்க்க எதிர் திசை மேற்கில் ரொம்ப அழகாக ஒரு வானவில் வந்திருந்தது. பின்னிரவில் மழை நின்றிருந்தாலும் கலக்கலக் என்று இன்னும் தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது.
அங்கங்கே நிறைய மரங்கள் விழுந்திருந்தன. கட்டிடங்கள் யாவும் ஈரம் உலராமல் நின்றன. ஊரே குளிர்பெட்டிக்குள் வைத்தெடுத்தது போல சில்லென்றிருந்தது. குடிசைகளின் கீற்று விளிம்புகளில் இன்னும் கொட்டி கொண்டிருக்க குழந்தைகள் காகிதங்களில் கப்பல் செய்தார்கள். வேளச்சேரியில் வேலைக்கார பெண் வள்ளி இடுப்பில் காலி பிளாஸ்டிக் குடத்துடன் தன்னோடு வந்த மற்றொரு ஜமுனாவிடம், அதோ பாத்தியா வானவில் என்று குதூகலித்து நடந்தாள். ரொம்ப அழகா இருக்குதுல்ல என்ற ஜமுனா உடனே முகம் மாறினாள். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி, நான் வானவில்ல பார்க்குறப்ப எல்லாம் ஏதாச்சும் கெட்டது விபரீதமா நடக்குது. ஒளராத. இப்படித்தான் ஒரு நாள் வானவில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா நல்லா இருந்த என் பாட்டி திடீர்னு மார் வலிக்குதுன்னு படுத்து உடனே செத்துட்டாங்க. அதுக்காக இன்னொரு நாள் வானவில் பார்த்துட்டு நடந்தப்போ என் கண் எதிர்க்க ஒரு லாரியும் பஸ்ஸும் மோதிக்குச்சு. எவ்வளவு ரத்தம். நான் ஓடிட்டேன். பைத்தியம். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பொறுத்த வரைக்கும் வானவில்ல பார்த்தா உடனே ஒரு விபரீதத்தையும் பார்க்குறேன். நீ நம்பலன்னா போ. இந்த வீட்டிலையா தண்ணி எடுக்க போகிறோம்? பாரு, வீடு பூட்டி இருக்கு. தெரியும், என்ஜினியர் குடும்பத்தோட ஊருக்கு போயிருக்காரு. நான் என்ஜினியர் சம்சாரத்துக்கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டேன். நீ எப்பவும் மாதிரி கிணத்துல தண்ணி எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டாங்க. இப்படி சுத்திக்கிட்டு போகணும். வா, இந்த வீட்டு கிணத்துல தண்ணி சும்மா கற்கண்டு மாதிரி இனிக்கும் ஜமுனா. பேசியபடி வீட்டின் பின்புறம் வந்தார்கள். கிணற்றடிக்கு வந்து, என்னடி வள்ளி, சகடம் மட்டும் இருக்கு, கயிறையும் வாளியையும் காணோம். அடிச்ச மழையில நழுவி கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சோ என்னவோ. சொல்லியபடி கிணற்றுக்குள் எட்டி பார்த்த வள்ளி அடுத்த வினாடி அலறினாள். ஜமுனாவும் எட்டி பார்த்து, ஆனால் அலறாமல் சந்தேகமாக, ஐயோ, மிதக்கிறது ஒரு பொன்னாடி என்றாள். வள்ளி போய் சொல்லி அந்த வீட்டுக்காரர் ஃபோன் செய்து கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் போலீஸ் ஜீப் வந்துவிட்டது. வேடிக்கை பார்க்க மக்களும் வந்துவிட்டார்கள். 2 போலீஸ்காரர்கள் உடுப்பை கலற்றி போட்டுவிட்டு இறங்கி கிணற்றிலிருந்து தூக்கி வந்து சுதாவின் பிணத்தை கிணற்றடியில் கிடத்தினார்கள். கூடவே முரளியின் பெட்டியையும் சுதாவின் உடம்பில் கட்டப்பட்டிருந்த தாம்பு கயிறை ஜாக்கிரதையாக விலக்கியதும் நெஞ்சு பகுதியில் திட்டுத்திட்டாக உறைந்து போய் இரத்த குதப்பலாக இருந்ததை பார்த்த இன்ஸ்பெக்டர் சுவாமிநாதன், சந்தேகமே இல்ல, கத்தி குத்து என்றார். ஜாக்கெட்டும் சேலையும் அங்கங்கே கிழிந்திருப்பதை கவனித்து, கற்பழிச்சிருக்கான் போலிருக்கு என்றார். கயிறு கட்டி இன்னொரு முனையில் கல்லு கட்டி தூக்கி போட்டிருக்கான். கல்லு நழுவி மிதந்துருச்சு ஏட்டு. கூட்டத்தை தடி சுழற்றி தள்ளி போக வைத்து கொண்டிருந்த ஏட்டு லட்சுமிகாந்தன் அவரிடம் விரைந்து, ஐயா என்றார். ராத்திரி வந்தானுங்களே சேலத்துக்காரனுங்க. திடுதிப்புன்னு காணாம போயிட்ட பொண்ணை பத்தி சொன்னப்ப நீல நிற புடவைன்னு தானே சொன்னானுங்க. பேர் என்னவோ சொன்னாங்க. ராதாவா? இல்லைங்க, சுதா. இதானா காதலனோட பொட்டியா இது? பொட்டியோட விட்டுட்டு ஆட்டோவை துரத்தினதா சொன்னானே அந்த ஆளு. முரளி சார். தாய்மாமன் பேரு பாண்டியன் சார். உங்க ஞாபக சக்திக்கெல்லாம் தனியா பதவி உயர்வா தரப்போறாங்க. அவனுங்களை காலையில தேடி விசாரிக்கிற வரைக்கும் இருங்கன்னு ஸ்டேஷன்லயே உட்கார வச்சது நல்லதா போச்சு. நீ போய் சப் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்லி ஆம்புலன்ஸ் மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டு அவங்கள ஜீப்ல ஏற்றி கொண்டு வந்துறியா? அடையாளம் சொல்லட்டும். பத்திரம். தகவல் எதுவும் சொல்லாம கூட்டி வரணும். அந்த முரளியோட பார்வையே சரியில்லை. கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு தள்ளிக்கிட்டு வந்து கற்பழிச்சு கிணத்துல தள்ளி நகையை அபேஸ் பண்ணிட்டு உருக்கமா நாடகம் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வரட்டும். என்னையாது என்றார். இன்னொரு கான்ஸ்டபிள் சற்று தள்ளி மழை சகதியில் விழுந்து கிடந்த ஒரு குடையை தூக்கி வருவதை பார்த்து, இந்த குடை கிடந்தது சார். இங்கிலீஷ் எழுத்துக்கள் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு பாருங்க சார் என்ற கான்ஸ்டபிள் சுழற்றி காட்டிய இடத்தில் சிகப்பு நூலால் RJN என்று எழுதப்பட்டிருந்தது. இருக்கட்டும், ஓரமாவை என்ற இன்ஸ்பெக்டர் முரளியின் பெட்டியை திறக்க சொல்லி உள்ளே நனைந்த சட்டை, நனைந்த பேண்ட், நனைந்த லுங்கி, நனைந்த பனியன், நனைந்த ஜட்டி என்று ஒவ்வொன்றாக ஆராய்ந்துவிட்டு வெடவெடத்து நின்றிருந்த பிணத்தை முதலில் பார்த்த வள்ளியை கிட்டே அழைத்து விசாரிக்க தொடங்கினார். பிறகு சுற்றிலும் நின்றவர்களை பொதுவாக பார்த்து, இந்த வீட்டில் இருக்கிற இன்ஜினியர் கோபால் எந்த ஊருக்கு போயிருக்காரு, யாருக்காவது தெரியுமா என்றார். என்ன கேட்கலையேத? கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணம்னு குடும்பத்தோட ஊருக்கு போய் 2 நாளாச்சு சார். திரும்புறதுக்கு 4-5 நாளாகும்னு இன்ஜினியர் சம்சாரம் சொன்னாங்க என்றாள் வள்ளி. ஜீப்பில் கொண்டு வரப்பட்ட முரளியும் பாண்டியனும் அதிர்ச்சி முகங்களுடன் பிரவேசித்து, ஐயோ சுதா சுதா என்று அலறினான் முரளி. என்ன இதெல்லாம்? கடவுளே, எப்படி இது? சுதா! விக்கித்து நின்றிருந்த பாண்டியன் உடனே ஆவேசமாக முரளி மேல் பாய்ந்து, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நடிக்கிறியாடா பொறுக்கி நாயே, நாசம் பண்ணிட்டியடா என்று அறைந்தான். கான்ஸ்டபிள்கள் சூழ்ந்து அவர்களை பிரிக்க வேண்டியதாயிற்று. இன்ஸ்பெக்டர் சார், இவனை விடாதீங்க. என் தங்கத்தை இப்படி பண்ணி வச்சுட்ட இந்த ஆளை விடாதீங்க. பொலப்பொலவென்று கண்ணீர் உதிர்த்து சுதாவை பார்த்தபடி நின்ற முரளியிடம் வந்தார் சுவாமிநாதன். ஏண்டா, உனக்கு காசு பணம் வேணும்னா அத்தோட விட வேண்டியதானே? ஏண்டா இப்படி சாகடிக்கிறீங்க என்றார். திடுக்கிட்டு பார்த்து, சார் என்னையா சொல்றீங்க?
என்ன நடந்திருக்குன்னு எனக்கு எதுவும் புரியல சார். இன்னும் கூட சுதாவுக்கு இந்த மாதிரி ஆகியிருக்குன்னு என்னால் நம்ப முடியல சார். அவர் தாய்மாமன், சுதாவை கட்டிக்க இருந்தவர். நாங்கள் மனசார நேசித்தோம். கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு பட்டதால ஊரை விட்டு ஓடி வந்தோம். அவருக்கு என் மேலே கோபம். அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன்னு கோபம். அந்த ஆத்திரத்தில் என் மேலே பாயிறாரு. நீங்களும் அவசரப்பட்டு பழி சுமத்தாதீங்க சார். எனக்கு மயக்கமாக வருது, தண்ணி கிடைக்குமா என்று கீழே உட்கார்ந்து கொண்டு முகத்தில் அரைந்து கொண்டு அழ ஆரம்பித்தான் முரளி. சுவாமிநாதன் சற்று நேரம் அவனையே பார்த்தவர் அவன் தலைமுடியை பிடித்து, எந்திரிடா, எத்தனை பேரை பார்த்திருப்பேன் என்று எழுப்பி நிற்க வைத்து காலை உயர்த்தியதில் அவரின் முழங்கால் அவன் அடிவயிற்றில் இரும்பு பந்து வீசப்பட்டது போல இறங்கியது. அருந்த தோரணமாக அலறிக்கொண்டு விழுந்தான் முரளி. ஆட்டோக்காரன் பைய அடிச்சுட்டு போனானா, இவர் துரத்தினாராம். திரும்பி வந்து பார்த்தா காணமா. இடைப்பட்ட நேரத்திலிருந்து ஆகாசத்திலிருந்து ஆள் வந்து கற்பழிச்சு கிணத்துல போட்டுட்டு போயிட்டானா. கதையா விட்டுற கம்னாட்டி, ஜீப்ல ஏற்றி கொண்டு போய் லாக்கப்பில் போடுங்கய்யா. பச்சை தண்ணி கூட கொடுக்காத, பிணத்தை மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன். சுவாமிநாதனின் உருமலில் பாண்டியனுக்கே ஒருவித பயம் வந்து கைகளை கட்டி கொண்டு அமைதியாக நின்றான். அவனை பார்த்து, நீயும் ஸ்டேஷனில் போய் இரு, எங்கேயும் போயிடாத, உன்னையும் விசாரிக்கணும், கையெழுத்தெல்லாம் வாங்கணும், போ, தகவல் தர வேண்டியவங்களுக்கு கொடுத்துடு. மத்தியானத்துக்கு மேலே பரிசோதனை முடிஞ்சு மருத்துவமனையில் பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க என்றார். ஜீப்பில் ஏறப்போன பாண்டியனை, இரு, இங்கே வா என்று கிட்டே அழைத்து, இன்னொரு தடவை நல்லா முகம் பார்த்துரு, சந்தேகம் எதுவும் இல்லையே, இது உன் அக்கா பொண்ணு சுதாதானே, அடிப்படையிலேயே விவகாரம் ஆயிடக்கூடாதுல்ல என்றார். சுதாதான் சார் என்று உடைந்து அழுதான். தயவு செஞ்சு என்னை நம்புங்க என்று தன்னை நெட்டி தள்ளிய கான்ஸ்டபிளிடம் முரளி சொல்ல, அவர் தன் பங்குக்கு புரடியில் ஒன்று வைத்து, வாயை மூடிட்டு ஏறுடா வண்டியில என்றார். அத்தியாயம் 11. வேண்டுதல் போல ஆளாளுக்கு லாக்கப்பறைக்குள் வந்து, மரியாதையா குற்றத்தை ஒத்துக்கோ என்று மிரட்டி உதைத்து விட்டு போனதில் கரும்பு சக்கையாக தன்னை உணர்ந்தான் முரளி. அத்தனை எலும்புகளும் துடித்து வலித்தன. உதட்டோரம் மூக்கோரம் எல்லாம் ரத்தம் கசிந்து காய்ந்திருந்தது. மூச்சுக்காக சிரமப்பட்டான். வாயை சற்று திறந்தாலும் வலி உயிர் போனது. நாக்கு தாகம் தாகம் என்று தவித்து முழுவதும் உலர்ந்து போய் நத்தை மாதிரி சுருண்டு படுத்து கிடக்க பார்வை கலங்கியது. கண்ணீர் வற்றி இருந்தது. கம்பிகளின் வழியே சற்று தள்ளி இன்ஸ்பெக்டர் சுவாமிநாதனிடம், இது ரொம்ப அநியாயம் சார், அவன் செத்துட்டா யார் பதில் சொல்றது என்று தனக்காக யாரோ ஓங்கின குரலில் பேசுவதை கேட்டு தலையை நிமிர்த்தி பார்த்தான். சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் வெப்பமாக இருந்தார். கொலைகாரனுக்கு ராஜமரியாதை கொடுக்க சொல்றீங்களா, நெய் சோறு ஊட்டி விடணுமா என்றார் எகத்தாளமாக சுவாமிநாதன். விசாரணை கைதிக்கு உள்ள உரிமைகளை படிச்சிருக்கீங்கல்ல, அவனோட வக்கீல் இப்ப வந்தாருன்னா நீங்க காலி. நடக்கிறது ஜனநாயகம் சார். கொலைகாரனா இருக்கலாம்னு சந்தேகப்படுறீங்க, அவ்வளவுதானே. முதல்ல அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுக்க சொல்லுங்க சார் என்றார் தயாளன். யார் வேணாம்னா, ராஸ்கல் ஒப்புக்கிறானா பாருங்க. பிடிவாதமா மௌனம் சாதிச்சு வாங்குறான். சொல்றது எதுவுமே சரியா இல்ல. ஆட்டோ டிரைவர் பிக் பாக்கெட் திருடன் மாதிரி பைய பிடிங்கிட்டு போனான்னு சொல்றான். வண்டி நம்பர் பாத்தியாடான்னா தெரியாது. எவனோ ஒரு ஸ்கூட்டர்காரன் வந்து உதவி செஞ்சானா, சரி, அவன் யாருன்னு கேட்டா விபரமா கேட்டு வச்சுக்கலாங்கிறான். கோபால் வீட்டில் தங்குற நோக்கத்தில் வந்ததா சொல்றான். ஆனா அவன் ஊர்ல இல்ல. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்துடுச்சு தயாளன். அந்த பொண்ணு கன்னித்தன்மைய இழந்திருக்கான்னு சொல்லுது. கேட்டா ரயில்ல வந்தப்ப கூப்பே கேபின்ல முதல் ராத்திரி நடத்தினோம்னு சொல்றான். கொலைக்கு பயன்படுத்தின கத்திய புதர்ல இருந்து நாய் கவிட்டு வந்துடுச்சு. அதுல ரத்தம் இருக்கு. கைப்பிடி பகுதியில சாமர்த்தியமா கைரேகை தொடச்சு வீசியிருக்கான். எந்த பதிலும் சரியில்லை. எனக்கு சந்தேகமே இல்லை, இவன்தான் என்றார் சுவாமிநாதன். நான் கோர்ட்ல நிறுத்த போறேன். போலீஸ் கஸ்டடி வாங்கி இன்னும் 2 தாங்கு தாங்கினா கக்கிடுவான். எல்லாம் சரி சார், கோர்ட்ல நிக்க வைக்கிறதுக்காகவாவது ஒரு தெம்பு கொடுக்க வேணாமா? யோ ஏட்டு, முதல்ல குடிக்க தண்ணி கொடுங்க, ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வர சொல்லுங்க என்றார் தயாளன். முரளிக்கு தண்ணீர் புகட்டினார்கள். சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் அகோர பசிக்கு அமிர்தமாக இருந்தது. மறுபடி தண்ணீர் குடித்து சுவரில் சாய்ந்து அமர்ந்த அவன் எதிரில் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார் தயாளன். ரொம்ப நன்றி சார், சாக இருந்தேன் சார் என்று நெகிழ்ந்து அவருக்கு கைகூப்பினான் முரளி. அவனை சில நிமிடங்கள் அமைதியாக பார்த்துவிட்டு, இதோ பார்ப்பா, நான் எதுலையும் எப்பவும் நியாயப்படி நடக்கிறவன். என்கிட்ட உண்மையை பேசு, உனக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். நீ தப்பு பண்ணியிருந்தா ஒத்துக்கோ. வசதி இல்லைன்னா நானே உனக்கு வக்கீல் ஏற்பாடு பண்ணி குறைஞ்ச தண்டனையா வாங்கி தரேன். சொல்லு, நீ தப்பு செஞ்சியா என்றார். ஆமாங்க சார் என்றான். நான் செஞ்ச ஒரே தப்பு சுதாவை காதலிச்சது தான். அதனால தான் ஓடி வந்தோம். ஓடி வந்ததால தான் இழந்துட்டு கொலப்பள்ளி எல்லாம் சுமந்துட்டு நிற்கிறேன். சுதாவை நீ கற்பழிச்சு கொலை செய்யலையா? நேரா சொல்லு
எல்லாரும் கேட்டுட்டாங்க சார். என்னையே நம்பி எல்லாத்தையும் உதறிட்டு ஓடி வந்தவ சார். என் தேவதை சார், என் ராணி சார், என் பொண்டாட்டி சார். தாலி கட்டிக்கிட்டாதான் பொண்டாட்டியா? மனசு எப்பவோ இணைஞ்சிடுச்சுன்னு சொல்லி தயங்காம ரெயில்ல தன் உடம்ப எனக்கு நம்பிக்கையோட கொடுத்தவ சார். அவளை போய் நான் இப்படி பழி சுமத்துறதுக்கு நஞ்சு இருந்தா கொடுங்க சார், தின்னுட்டு அவகிட்ட போயிடுறேன் விசும்பினான் முரளி. செத்துட்டா உன் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பழி மறைஞ்சிடுமா? அப்பவும் கொலைகார பட்டத்தோட தானே சாவ. இதோ பாரு, சேலத்துல நீ புறப்பட்டதுல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா நிதானமா ஒரு தடவை என்கிட்ட சொல்லு பார்க்கலாம் என்றார் தயாளன். மூட்ஸ்காலால ஓங்கி மிதிச்சு விசாரிப்பாங்களா? அதை விட்டுட்டு என்னமோ கல்யாண சம்பந்தம் பேசுற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்று தூரத்தில் இருந்து குரல் கொடுத்தார் சுவாமிநாதன். அவரை இங்கிருந்து முறைத்துவிட்டு நீ சொல்லுப்பா என்றார். முரளி பரபரப்பாய் சேலத்தில் ரயில் ஏறியதில் தொடங்கினான். தனிமைக்காகவும் மற்றவர் கண்களில் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் செலவழித்து முதல் வகுப்பு கூப்பே கேபினில் டிக்கெட் வாங்கியதை சொன்னான். கோபாலுக்கு தபால் போட்டதை, சுதா 30 பவுன் எடுத்து வந்திருப்பதாக சொன்னதை, அவன் அதற்காக அவளை கடிந்து கொண்டதை, சென்னை வந்து சேர்ந்ததும் அவர்களை அழைத்து போக கோபால் வராத ஏமாற்றத்தை, கொட்டிய மழையை, அதில் ஆட்டோ பிடித்து நனைந்தபடி பயணித்ததை, ஜானகி நகருக்குள் வர மறுத்து டிரைவர் பஸ் நிறுத்தத்தில் இறங்கிவிட்டதை, சுதா பணம் எடுத்த போது அவளிடமிருந்து அவன் கைப்பையை பறித்து போனதை, ஸ்கூட்டரில் துரத்தி சென்றதை, ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகிவிட நடந்து வந்து பஸ் நிறுத்தத்தில் சுதாவை காணாமல் திகைத்ததை, கோபால் வீட்டில் பார்க்கலாம் என்று வந்து வீடு பூட்டி இருப்பதை பார்த்து அதிர்ந்ததை எல்லாம் சொல்லி எனக்கு என்ன செய்யறதுன்னு எதுவும் புரியாம குழப்பமா அங்கேயே வராந்த படியில உட்காந்து எப்படியும் எங்கிருந்தாச்சும் சுதா வந்துருவான்னு காத்திருந்தப்பதான் கார்ல அவள் தாய்மாமன் பாண்டியன் ஆளுங்களோட வந்தாரு. நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட புகார் கொடுத்து இங்கேயே உட்கார வச்சுட்டாரு. காலையில ஏட்டையா வந்து ஜீப்ல ஏத்திக்கிட்டு போய் சுதாவோட பிணத்தை காட்டினாங்க. இன்ஸ்பெக்டர் நான் தான்னு தீர்மானமே பண்ணிட்டாரு. ஆள் ஆளுக்கு என்னை பேசவே விடாம அடிச்சு உடம்பு பூரா வலிக்குது சார் என்ற முரளி வாய் விட்டு அழுதான். சுதாவை இழந்த சோகத்துக்கு அலறதா, என்னை இப்படி ஆக்கிட்டாங்களேன்னு நினைச்சு அலறதான்னு எதுவும் புரியல சார். நீ சொல்றதெல்லாம் அப்படியே உண்மைன்னு வச்சுக்கிட்டா நீ ஆட்டோவை துரத்திக்கிட்டு போயிட்டு திரும்ப நடந்து அதே இடத்துக்கு வர்றதுக்கு இடைப்பட்ட நேரத்துல தான் சுதாவுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு, அப்படித்தானே என்றார் தயாளன். ஆமாங்க சார். சரி, யாரு பண்ணி இருக்க முடியும்? யாரோ ரோட்ல போறவன் திடீர்னு பாஞ்சு கற்பழிச்சான்னு கூட சொல்லலாம். சரியா நீங்க தேடி வந்த கோபால் வீட்டு கிணத்துலயே கொண்டாந்து பிணத்தை எப்படிப்பா போட முடியும்? புரியல சார். சரி, நீ இல்ல இதை யார் செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிற? தெரியல சார், ஒன்றும் புரியல, ஒரே மர்மமா இருக்கு. நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப நியாயம்தான். கோபால் வீட்டுக்கு போக போறோம்னு எனக்கும் அவளுக்கும் தான் தெரியும். அப்புறம் ஊர்ல என் நண்பன் கணேசனுக்கு தெரியும். அவனை அடிச்சு உதைச்சு தெரிஞ்சுக்கிட்ட தகவலை ஃபோன்ல வாங்கினதா பாண்டியன் சொன்னாரு. ஆனா பாண்டியன் நீ கோபால் வீட்டு படியில உட்காந்துருந்தப்பதான் வந்து சேர்ந்திருக்கான். அவன் கார் ரிப்பேர் ஆச்சாமே, ரிப்பேர் செஞ்சது உண்மைன்னு அந்த மெக்கானிக்கை கான்ஸ்டபிளை விட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர். தெய்வத்தை தான் கேட்கணும் என்றான் முரளி. சுதாவோட கிணத்துல இருந்து எடுத்த பெட்டி உன்னோட தானா? அது என்னோட தான் சார். ஒரு குடை எடுத்திருக்காங்களே, அது ஊர்ல இருந்து நீ எடுத்துட்டு வந்ததா? இல்ல சார், சுதா கொண்டு வந்தாளா? தன்னோட தோல்பை தவிர வேற எதுவுமே அவ எடுத்துட்டு வரல சார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கத்தியை நீ பாத்தியா? காட்டினாங்களா? காட்டி என்னோட தானேன்னு கேட்டாங்க சார். உன்னோடதா? சத்தியமா இல்லை சார். நான் எதுக்கு சார் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வரணும்? ஒரு வெளியூர் பயணத்துல பாதுகாப்புக்கு கத்தி எடுத்துட்டு போறதுண்டுப்பா. நான் அப்படியெல்லாம் யோசிக்கல சார். அந்த கத்தியை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை சார். அந்த மழையில உனக்கு ஒரு ஸ்கூட்டர்காரன் உதவினதா சொன்னியே, அவர் பேர் கேட்டு வச்சுக்கலையா? ஏதோ பேர் சொன்னார் சார், நான் மறந்துட்டேன், மனசுல பதியல. கிண்டியில ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறதா சொன்னாரு. அவர் பேரும் நல்ல பேரு, இண்டஸ்ட்ரி பேரும் நல்ல பேரு. எனக்கு இருந்த பரபரப்புல நான் சரியா கேட்டுக்காம விட்டுட்டேன் சார். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் முடிவே செஞ்சிட்டாரு நீ தான் குற்றவாளின்னு. சூழ்நிலை உனக்கு விரோதமாக தான் இருக்கு. நீ சொல்றதுல ஏதாச்சும் உண்மை இருக்குமான்னு நான் கொஞ்சம் இறங்கி பார்க்கணும்னா உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும். நீ அலறதை பார்த்து கெஞ்சறதை பார்த்து நம்பிக்கை வராது. என்ன ஆதாரமாவது உனக்கு சாதகமாக இருக்கணும். ஆட்டோ நம்பர் தெரியாது, உதவின ஸ்கூட்டர்காரன் யாருன்னு தெரியாது. எதை வச்சு தான் உன்னை நம்புறது சொல்லு? சார், அந்த ஆட்டோ உள்ள கண்ணன் படம் மாட்டி இருந்துச்சு. பத்தாது, சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல அந்த ஆட்டோவை பிடிச்சேன். வேற அவனை மறுபடி பார்த்தா என்னால் அடையாளம் காட்ட முடியும் சார். சென்னை நகரில் ஓடிக்கிட்டு இருக்கிற அத்தனை ஆட்டோ டிரைவரை அழைச்சிட்டு வந்து காட்ட முடியுமா உனக்கு? முரளி முகத்தை சுருக்கி யோசித்தவன் பிரகாசமாகி, சார், நேற்று எனக்கு மலையில் உதவின அந்த ஸ்கூட்டர்காரர் வேலை பார்க்குற கம்பெனி பேரு வில்சன் கம்பெனி, கிண்டியில் இருக்கிறதா சொன்னாரு. அந்த ஸ்கூட்டர் பஜாஜ் ஸ்கூட்டர், பச்சை கலர் வண்டி. இதை வச்சு நீங்க என்றான். முயற்சி பண்ணுறேன்.
என்ற தயாளன் எழுந்து கொண்டார். லாக்கப்பை பூட்ட சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரிடம் வந்தார். சார், கத்தியில இவனோட கைரேகை கிடைச்சதா என்றார் நிதானமாக. இல்ல, இவன்தான் தொடச்சு வீசியிருக்கான். இருங்க, அந்த குடையில இவன் கைரேகை உண்டா? கத்தியில தொடச்சவன் கொடையில துடைக்க மாட்டானா? அவன் சுதாவை கத்தியால குத்தி கொலை செய்ததை பார்த்த நேரடி சாட்சி உண்டா? ரெடி பண்ணிடலாம். சீரியஸா பேசுங்க சார். ரயில்ல வர்றப்பவே அவளோட சம்மதத்தோட அவளோட சந்தோஷமா இருந்ததா வெளிப்படையா ஒப்புக்கிறான். அப்படிப்பட்டவன் சேலை ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சு கற்பழிக்க முயற்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவன் ரயில்ல அனுபவிச்சதா பொய் சொல்றான். பிரேத பரிசோதனை அறிக்கையில சுதாவோட அந்தரங்க பகுதியில எந்த காயங்களும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கு சார். அதனால சரி, அவ கொண்டு வந்த கைப்பை எங்க? அதுல இருந்த 30 பவுன் நகை எங்க? நகைக்காகவும் கற்புக்காகவும் தானே அவளை கொன்னதா உங்க குற்றச்சாட்டு. அதை எங்கேயோ புதைச்சு ஒளிச்சு வச்சிருக்கணும். இன்னும் 2 நாள்ல விசாரிக்கிற விசாரிப்புல கொண்டு வந்துட மாட்டேன்னா அவங்கிட்ட இருந்து. இல்ல சார், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அந்த குடை அவனோடது இல்ல. அதுல RJNன்னு இருக்கிற ஆங்கில எழுத்துக்களுக்கு அர்த்தம் என்ன? இது அனாவசிய ஆராய்ச்சி. அவன் குடும்பத்துல யாரோட பேரா இருக்கலாம், நண்பனோட குடையா இருக்கலாம். எனக்கு என்னவோ அவன் உண்மை பேசுற மாதிரி படுது. ஆட்டோக்காரனை துரத்திக்கிட்டு அவன் போயிட்டு திரும்புறதுக்குள்ள சுதாவுக்கு ஏதோ நடந்திருக்கு. அவன் மேல கேஸ் பதிவு பண்றதுக்கு முன்னாடி எனக்கு 24 மணி நேரம் அவகாசம் கொடுங்க சார். கொஞ்சம் விசாரிச்சு பார்க்குறேன். நாளைக்கு நீதிபதி நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது என்றார் தயாளன். இன்ஸ்பெக்டர் சுவாமிநாதன் சற்றே யோசித்தவர், சரி, 1 நாள் தரேன். நீங்க விசாரிச்சுட்டு வாங்க. எதுவும் பேரலன்னா என் கட்சிக்கு நீங்க வந்துடணும் என்றார். அத்தியாயம் 12. வில்சன் கம்பெனி என்பது பல வகை இயந்திரங்களுக்கு போல்ட் நட்டு தயாரிக்கிற கம்பெனி. அதில் பச்சை கலர் பஜாஜ் ஸ்கூட்டர் வைத்திருக்கிற ஈஸ்வரனை கண்டுபிடிப்பதில் தயாளனுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஈஸ்வரனின் தனி அறையில் கை குலுக்கிய பின் விவரங்கள் சொன்னதும், ஆமா சார், அது நான் தான். நீங்க சொல்ற ஆளை நான் தான் பின்னாடி ஏத்திக்கிட்டு ஆட்டோவை துரத்தினேன். பிடிக்க முடியல. ஒரு இடத்துல ரோடு 2ஆ பிரிஞ்சுது. அங்க வந்து எந்த பக்கம் போறதுன்னு குழப்பமாயிட்டுது. அங்க பஸ் நிறுத்தத்துல அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு வந்ததால இன்னும் துரத்திக்கிட்டு போறது பிரயோஜனப்படாதுன்னு விட்டுட்டோம். மறுபடியும் அவரை கொண்டு போய் அதே இடத்துல விடுறதுக்காக வண்டியை திருப்பினா வண்டி உக்காந்துருச்சு. கிளம்பல. அவர் நடந்தே போய்க்கிறேன்னு போயிட்டாரு. நான் ஸ்கூட்டரை தள்ளிக்கிட்டே என் வீட்டுக்கு வந்துட்டேன் என்றார். இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி தரீங்களா? தாராளமா. ஏன் சார், என்ன பிரச்சனை? இப்போதுதான் சுதா கொலை செய்யப்பட்ட விபரத்தை சொன்னார் தயாளன். திகைத்து போய், என்ன சார் நாடு இது? ஒரு பொண்ணு ஒரு அரை மணி நேரம் தனியா நிற்க முடியாதா? அதுக்குள்ள கெடுத்து கொலை செஞ்சிருக்கானுங்களே. ஈஸ்வரனிடம் வாக்குமூலம் எழுதி வாங்கி கொண்டதும் நேராக மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்தார் தயாளன். அங்கே தனக்கு அறிமுகமுள்ள அதிகாரி செபாஸ்டியன் அறைக்கு வந்தார். அட வாங்க தயாளன், ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமா, நல்லா இருக்கீங்களா? செபாஸ்டியன், ஒரு வழக்கு விஷயமா உங்க உதவி தேவைப்படுதே. சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு கொலை நடந்த இடத்துல எங்களுக்கு ஒரு குடை கிடைச்சது. அதுல RJN அப்படின்னு ஆங்கில எழுத்துக்கள் எம்ப்ராய்டரி செய்யப்பட்டிருக்கு. அந்த குடைக்கு சொந்தக்காரன் யாருன்னு தெரியணும். அவன் வேளச்சேரி ஏரியாவை சேர்ந்தவனா இருக்கணும்னு நான் யூகம் சொல்றேன். குடை பெரிய சைஸ், ஆண்கள் உபயோகிக்கிற வகை. வேளச்சேரி பகுதியில் வாக்காளர் பட்டியல்ல RJங்கிற இனிஷியல் துவக்கத்தோட எண்ணுங்கிற எழுத்துல பெயர் தொடங்குறவங்க யார் யார் இருக்காங்கன்னு தெரியணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. RJ நாகலட்சுமி இப்படி இருக்கலாம். வேளச்சேரி பகுதி வாக்காளர் பட்டியலை என்கிட்ட கொடுத்தா போதும். கொஞ்ச நேரம் உட்காந்து நானே பார்த்துட்டு போயிடுறேன் என்றார் தயாளன். தரேன். அந்த குடைக்கு சொந்தக்காரன் ஓட்டு போடுற வயசுக்கு வந்தவர்னு என்ன நிச்சயம்? நிச்சயமில்லதான். ஏதோ ஒரு திசையில விசாரணையை ஆரம்பிச்சாக வேண்டியிருக்கே. இதுல கிடைக்கலன்னா தொலைபேசி பட்டியல்ல பார்க்கலாம். சற்று நேரத்தில் பட்டியல் வந்தது. கற்றை காகிதங்களை அள்ளி மடியில் போட்டுக்கொண்டு பெயர்களின் தொடக்க இனிசியல் மேல் விரலை ஓட்டியபடி RJ என்று தென்படுகிறதா என பார்க்க தொடங்கினார். அரை மணி நேரம் மொத்த பட்டியலையும் அலசியதில் ஒரே ஒரு பெயர் அகப்பட்டது. RJ நாச்சியப்பன் என்கிற பெயர். வேளச்சேரி துர்கா நகர் விலாசம் இருந்தது. தயாளன் தனி காகிதத்தில் குறித்து கொண்டார். நன்றி சொல்லி புறப்பட்டார். வேளச்சேரியில் விலாசம் சரிபார்த்து அந்த வீட்டின் அழைப்பு மணியை தயாளன் அழுத்திய போது இரவு மணி 8 ஆகிவிட்டது. வேட்டியும் கை வைத்த பனியனும் அணிந்திருந்த நடுத்தர வயது மனிதர் கதவை திறந்து கேள்விக்குறியுடன் பார்த்தான். RJ நாச்சியப்பன்றது நான் தான். இது உங்க குடையான்னு பாருங்க. ஆமா, இது எங்க வீட்டு குடை தான். இது எப்படி உங்ககிட்ட வந்தது என்றார் அவர் ஆச்சரியமாக. நான் உள்ள வந்து பேசலாமா? கூடத்தில் நாற்காலியில் அமர்ந்தார்கள். இன்னைக்கு மாலை பேப்பர் பார்த்தீங்களா சார்? இதே வேளச்சேரியில ஜானகி நகர்ல ஒரு வீட்டு கிணத்துல இருந்து ஒரு பொண்ணோட பிணம் எடுத்தோம் நாங்க. ஆமா சார், படிச்சேன். சொல்லுங்க. அந்த கிணத்துக்கு பக்கத்துல இந்த குடை விரிக்கப்பட்ட நிலையில கிடந்து எடுத்தோம். இது என்ன அதிசயமா இருக்கு? எங்க வீட்டு கொடை எப்படி அங்க போச்சு? சார், நேத்து என் பையன் முத்துவை தவிர நாங்க அத்தனை பேரும் ராயபுரத்துல ஒரு கல்யாணத்துக்கு போய் அங்கேயே தங்கிட்டோம்.
இன்னைக்கு முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் தான் வந்தோம். ஒரே மழை. ராத்திரி பூரா என் பையன் வீட்டிலேயே தான் படிச்சுட்டு இருந்ததா சொன்னான். உங்கள் பையனை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஏதாச்சும் அவசர வேலையா மழையில் குடை பிடிச்சிக்கிட்டு உங்கள் பையன் வெளியில் போக வேண்டி இருக்கலாம். கேட்டால் தெரிஞ்சிட்டு போகுது. நாச்சியப்பன் குரல் கொடுக்க உள்ளறையில் படித்து கொண்டிருந்த முத்து வந்தான். குடை பற்றி கேட்டதும் திணறி போனான், தயங்கினான். அப்பாவையும் தயாளனையும் மாறி மாறி பார்த்தான். சொல்லுப்பா முத்து, இந்த குடை உங்கள் வீட்டுது தானே? அதில் எந்த சந்தேகமும் இல்லையே? இல்லை சார். இதை நேற்று எங்கே எடுத்துகிட்டு போனேன்? இல்லை, நான் எங்கேயும் எடுத்துகிட்டு போகலை. நேற்று ராத்திரி என்னோட நண்பர்கள் கோபியும் பாலுவும் வந்திருந்தாங்க. அவங்க பைக்கில் வந்தாங்க. வந்தப்போ மழை இல்லை, புறப்பட்டப்போ மழை. கோபிக்கிட்ட மலைக்கோட்டு இருந்தது, பாலுவுக்கு இல்லை. அதான் குடை கொடுத்தேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டு போனாங்க. ஜானகி நகரில் குடை எப்படி கிடக்க முடியும்னு தெரியல. அதை அவன் சொல்ல சொல்ல முகம் சிவந்த அவன் அப்பா, ஏண்டா நேற்று என்ன செஞ்ச? யாராச்சும் வந்தாங்களான்னு கேட்டேனில்ல, அந்த கடங்காரனுங்க எப்போ வந்தானுங்க என்றார். நெளிந்த முத்து, 9 மணிக்குப்பா. எப்போ போனானுங்க? 10:30 10:45 இருக்கும்பா. பாடம் சம்மந்தமாக பேச வந்தாங்க. ஆமாம், கிழிச்சிங்க. அந்த கோபி பயலோட சேராதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? வீடே நாறுதேன்னு யோசிச்சேன். சிகரெட் பிடிச்சிங்களா? ஐயோ இல்லைப்பா, மன்னிக்கணும் என்று குறுக்கிட்ட தயாளன், உங்கள் குடும்ப சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ உங்கள் பையனை என்னோட அனுப்புங்க. அந்த கோபி பாலுவை விசாரிக்கணும். அவங்க வீட்டுக்கு எனக்கு இவர் வழி சொல்லணும், ஆளை காட்டணும். இந்த குடையை அப்புறமா ஒப்படைக்கிறோம் என்ற தயாளன் பைக்கின் பின்னால் முத்துவை உட்கார வைத்து கொண்டு புறப்பட்டார். கொஞ்ச நேரம் முத்துவின் கல்லூரி படிப்பு என்று பொதுவாக பேசிவிட்டு, நேற்று ராத்திரி தண்ணி போட்டிங்களா வீட்டில்? சும்மா சொல்லு, போலீஸ்காரங்க கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது என்றார் பைக்கை ஓட்டியபடி தயாளன். ரொம்ப தயங்கி, பீர் மட்டும் சார். ஆளுக்கு ஒரே ஒரு பாட்டில் தான் சார். வீட்டில் யாரும் இல்லாத தைரியத்தில் என்றான். இதில் என்ன தப்பு இருக்கு? இந்த வயசில் யாருக்கும் ஏற்படுற ரகசிய ஆர்வம் தான் இது. நான் கூட இந்த மாதிரி பல திருட்டுத்தனங்கள் செஞ்சுருக்கேன். அப்புறம் பீர் சாப்பிட்டீங்க, சிகரெட் பிடிச்சிங்க, வேற வேற சும்மா சொல்லுப்பா. வீடியோவில் ஆபாச படம் போட்டு பார்த்தீங்க அதானே? இதை சொல்கிறதுக்கா இவ்வளவு வைக்கும்? இந்த சுவாரஸ்யமான வயசில் இந்த மாதிரி த்ரில்லான சமாச்சாரம் இல்லைன்னா என்ன வாழ்க்கை? சரி, அந்த பாலு எப்படிப்பட்டவன்? கோபி எப்படிப்பட்டவன்? முத்துவுக்கு இப்போது முற்றிலும் தயக்கம் விலகிவிட்டது. தன்னிடம் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு நண்பனைப் போல இயல்பாக பழகுவது பிடித்திருந்தது. பாலு கொஞ்சம் பயந்த ஆசாமி, கோபி கொஞ்சம் ஜாலி ஆசாமி சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினதே அவன்தான் என்று உளறி கொட்டியபடி வந்தான். சைதாப்பேட்டையில் இருந்த பாலுவின் வீட்டிற்கு முதலில் போனார்கள். பாலு சாப்பிட்டு கொண்டிருந்தான். வீட்டுக்கு வெளியே பைக் மேலேயே அமர்ந்து தயாளன் காத்திருந்தார். உள்ளே போக விடாமல் பேச்சு கொடுத்தபடி முத்துவை தன் அருகிலேயே நிறுத்தி கொண்டார். சில நிமிடங்களில் பாலு வந்து சேர்ந்தான். அவனிடம் நடுக்கம் வெளிப்படையாக தெரிந்தது. நீதான் பாலுவா? வா, நான் தயாளன். வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர். ஒரு கொலை நடந்த இடத்துல இவங்க வீட்டு கொடை கிடச்சிது. போய் விசாரிச்சா இந்த முத்து நேற்று ராத்திரி அவங்க வீட்டில இருந்து நீயும் கோபியும் புறப்பட்டப்ப உன் கையில குடைய கொடுத்ததா சொன்னாப்ல. அதான் விசாரிக்கலாம்னு வந்தேன். நேரா சைதாப்பேட்டைக்கு வராம எதுக்குப்பா ஜானகி நகர் போனீங்க? சொல்லு. இங்கேயே சொன்னாலும் சரி, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொடுக்குற லத்தி மரியாதை எல்லாம் வாங்கிட்டதுக்கப்புறம் சொன்னாலும் சரி. எப்படி வசதி? அவர் குரலில் இருந்த கடுமையில் ஆடிப்போய் விட்டான் பாலு. சார், என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். எங்களை அனாவசியமாக எந்த வழக்கிலையும் சம்மந்தப்படுத்திடாதீங்க சார். முதல்ல சொல்லு. சார், முத்து வீட்டிலேருந்து புறப்பட்டு மெயின் ரோட்டில் நாங்கள் வந்துட்டு இருந்தப்போ ஜானகி நகர் பக்கத்தில் இருக்கிற பஸ் நிறுத்தத்தில் ஒரு பொண்ணு தனியாக நின்றுக்கிட்டு இருந்தா பெட்டியோட. இந்த கோபி சும்மா இல்லாமல் அவள் பக்கத்தில் போய் பைக்கை நிறுத்திட்டான். ஏன் இங்கே தனியாக நிற்கிறீங்க, யாருன்னு கேட்டான். அந்த பொண்ணு கலக்கமாக பதட்டமாக இருந்துச்சு. சேலத்திலேருந்து தன் கணவன் கூட வந்ததாகவும் ஆட்டோ டிரைவர் திடீர்னு கைப்பையை பிடுங்கிட்டு போயிட்டதாகவும் அவனை துரத்திக்கிட்டு ரோட்டில் வந்த ஸ்கூட்டரில் கணவன் போனதாகவும் சொன்னான். போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பலன்னு சொன்னான். கோபி யார் வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டான். ஜானகி நகரில் என்ஜினியர் கோபால் வீட்டுக்குன்னு சொன்னான். கோபிக்கு அந்த வீடு தெரியும். அதனால் அவன் இந்த மலையில் இப்படி வயசு பொண்ணு தனியாக நிற்கிறது ஆபத்து, பக்கத்தில் தான் இருக்குது இன்ஜினியர் வீடு, என்னோட இந்த குடையில் வாங்க, உங்களை அவர் வீட்டில் விட்டுடுறேன், என் நண்பன் பைக்கோட இங்கே நிற்கட்டும், உங்களை தேடி வர்ற உங்கள் கணவரை ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் அவன் அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணு தயங்கிட்டு அப்புறம் சம்மதிச்சிடுச்சு. கோபி அவள் வச்சிருந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு என்கிட்ட கொடைய வாங்கிட்டு அவளை அழைச்சிக்கிட்டு ஜானகி நகருக்குள்ளே நடந்தான். நான் அந்த பஸ் நிறுத்தத்திலேயே காத்திருந்தேன். அப்புறம் என்றார் தயாளன். 15 நிமிஷம் கழிச்சு கோபி மட்டும் தனியாக நனைஞ்சபடி வந்தான். பாலு, உடனே வண்டி எடு போலாம்னு சொன்னான். புறப்பட்டோம். எங்கடா குடைன்னு கேட்டேன். காற்றுல கையை விட்டு பறந்து ஏதோ இருட்டில் விழுந்துடுச்சு, கிடைக்கலன்னா. அவள் கணவனை கொண்டு போய் அந்த வீட்டில் சேர்க்க வேண்டாமான்னே. அந்த ஸ்கூட்டர்காரன் கொண்டு போய் விட்டுடுவான், நமக்கு நேரமாச்சுன்னா.
அந்த வீட்டில் என்ஜினியர் இருந்தாரான்னு கேட்டேன். இருந்தாருன்னா. கொஞ்சம் பதட்டமாக இருந்தான். ஏன்னு புரியல. என்னை என் வீட்டில் விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கல. இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும் என்றான் பாலு. இப்போ எனக்கு புரியுது என்றார் தயாளன். அந்த வீட்டில் யாரும் இல்லை. வீடு பூட்டி இருக்கு. தனிமை, ராத்திரி மழை, நனைஞ்ச பொண்ணு, பீர் சாப்பிட்ட போதை, ஆபாச படம் பார்த்த மயக்கம் எல்லாம் சேர்ந்து கோபி அந்த பொண்ணை பலாத்காரம் செய்ய முயற்சி செஞ்சிருக்கான். அவ போராடி இருக்கா. திடீர்னு சுதாரிச்சு வெளியில் அவ சொன்னா விவகாரம்னு நினச்சி கத்தியால் குத்திட்டான். சார், நான் அவங்கிட்ட வழிப்பறி இருக்கலாம், பாதுகாப்புக்கு வச்சுக்கோன்னு கத்தி கொடுத்தேன் சார் என்றான் முத்து விழிகள் விரிய. பாலு, நாளைக்கு உன்னை மறுபடி விசாரிக்கிறேன். வெளியூர் எதுவும் போயிடக்கூடாது. முத்து ஏறு, கோபியை பிடிக்கலாம் என்றார் தயாளன். அத்தியாயம் 13. கோபி வீட்டில் இல்லை. சார், ஒரு அறையில் நண்பர்களோட சீட்டு விளையாடிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவான் சார். அந்த அறை எங்கே இருக்குன்னு தெரியும் சார் என்றான் முத்து. அந்த விடுதியின் 3வது மாடி அறைக்கு அவர்கள் போனதும் போலீஸ் உடையை பார்த்ததும் விளையாடி கொண்டிருந்தவர்கள் வெலவெலத்து எழுந்தார்கள். ஒரே சிகரெட் புகை மண்டலம். யாரு கோபி? முத்து கை நீட்டி அடையாளம் காட்டினான். கோபியை தவிர அத்தனை பேரும் வெளியில போங்க என்றார் தயாளன் உத்தரவான குரலில். எல்லோரும் அவசரமாக ஓடிவிட நிதானமாக அவனை நெருங்கினவர் அப்படி திடீரென்று அவன் வயிற்றில் முழங்காலை செலுத்தி அவனை அலற வைப்பார் என்று முத்து எதிர்நோக்கவில்லை. ஒரு பொண்ணு தனியா நின்றுகிட்டு இருந்தா தள்ளிட்டு போய் கற்பழிக்க சொல்லுதா கண்ணா? உடம்பு திமிரெடுத்து திரியுதாடா பொறுக்கி? வழியில் கண்கள் நீர் துப்ப, நான் எதுவும் பண்ணல சார் என்றான் கோபி திக்கி திணறி. நீ எதையும் மறைக்க முடியாது. முத்துவும் பாலுவும் எல்லாம் விபரமா சொல்லிட்டாங்க. நீலப்படம் பார்த்த போதையில தனியா நின்ன பொண்ணை என்ஜினியர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி கூட்டி போய் நாசம் பண்ணிட்டு முத்து பத்திரத்துக்காக கொடுத்த கத்தியால குத்தி கொன்னுட்ட. கத்தி கிடைச்சிடுச்சு, அதுல ஓ ரேகையும் கிடைச்சிடுச்சு. நீ எதுவும் மாத்தி சொல்ல முடியாது. ஒத்துக்கோ மரியாதையா. கோபி கையெடுத்து கும்பிட்டான். நான் சொல்றத நம்புங்க. நான் தப்பு செய்ய நினைச்சது உண்மை. ஆனா கொலை எதுவும் செய்யல. முத்து கொடுத்த கத்தி என்கிட்ட தான் இருக்கு. கீழே பைக்கில் வச்சிருக்கேன். வேணும்னா காட்டுறேன். குடையத்தான் தவற விட்டுட்டேன் என்றான். தயாளன் குழப்பமுற்றார். பாலுவை காத்திருக்க சொல்லிட்டு அந்த பொண்ணு சுதாவை நீ கொடை பிடிச்சு ஜானகி நகர்ல என்ஜினியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனியா இல்லையா? போனேன் சார். அப்புறம் என்ன நடந்துச்சு? சார், எனக்கு ராத்திரியில தனியா நிற்கிற பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு உண்மையாவே எண்ணம் இருந்தாலும் கூடவே ஒரு சின்ன சபலமும் இருந்துச்சு. ஒரு குடைக்கு கீழே நடக்கிறப்ப உரசிக்கிட்டே நடக்கலாமேன்னு ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக அவளை கூப்பிட்டேன். உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்கன்னு சொல்லும்னு நினச்சேன். ஆனால் அது என்னை நம்பி வந்துடுச்சு. மழையில் முழுக்க நனைஞ்சிருந்த அழகான அவளோட லேசாக உரசினபடி நான் நடந்தப்ப எனக்குள்ள சூடு பரவிச்சு. அப்பதான் ஆபாசப்படம் பார்த்துட்டு வந்தது வேகத்தை தூண்டுச்சு. ஆனாலும் எந்த சில்மிசமும் செய்யலை. என்ஜினியர் வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருந்துச்சு. மழை சகதியில் நடந்து வந்ததால பின்பக்கம் கிணறு இருந்தா கால் கழுவிக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு பின்பக்கம் வந்தோம். அப்பதான் எனக்குள்ள காம மிருகம் வந்துச்சு. மழையோ கொட்டுது, வீடு பூட்டி இருக்கு, இவளோ வெளியூர்காரி. எல்லாம் யோசிச்சனா சட்டுன்னு அவளை கட்டி பிடிச்சிட்டேன். அவ மிரண்டுட்டா, போராடினா. குடை கையை விட்டு எகிரிடுச்சு. நான் அவளை பலாத்காரம் செய்ய ஆரம்பிச்சேன். சேலை ஜாக்கெட் எல்லாம் அங்கங்கே கிழிஞ்சிடுச்சு. அவ வலுவா என்னை பிடிச்சு தள்ளிட்டு ஓட ஆரம்பிச்சா. நான் துரத்தினேன். அவ இலக்கு இல்லாம மழையில ஓடினா. நானும் வெறித்தனமா துரத்தினேன். அவ திடீர்னு ஒரு பங்களா வாசலுக்கு ஓடி போய் அழைப்பு மணி அடிச்சிட்டா. நான் தூரத்திலேயே நின்னுட்டேன். கதவை யாரோ திறந்தாங்க. இவ உள்ள நுழைஞ்சு கதவை சாத்திட்டா. அப்புறம்தான் நான் வெறி அடங்கி நிதானத்துக்கு வந்தேன். என்ன ஒரு மடத்தனம் செய்ய இருந்தேன்னு உரைச்சுது. வேக வேகமா மெயின் ரோட்டுக்கு வந்து பாலுவை சீக்கிரம் வண்டியை கிளப்ப சொல்லி உக்காந்துட்டேன். அவங்கிட்ட எதுவும் சொல்லல. ரொம்ப பதட்டமா இருந்தது. இதான் சார் உண்மை. கற்பழிக்க முயற்சி செஞ்சது உண்மை. ஆனா எந்த தப்பும் நடந்துடல என்றான் கோபி. தயாளன் சிந்தனையில் ஆழ்ந்தார். கீழே அழைத்து வந்தார். முத்து கொடுத்த கத்தியை காட்ட சொன்னார். பைக்கில் இருந்து எடுத்து காட்டினான் கோபி. அது தான் கொடுத்த கத்திதான் என்று உறுதி செய்தான் முத்து. சரி, 2 பேருமே என்னோட வாங்க. கோபி, நீ என் பைக்கில் உட்காரு. உன் பைக் சாவியை முத்துக்கிட்ட கொடு. முத்து, நீ அவன் பைக்கை ஓட்டிக்கிட்டு என்னை தொடர்ந்து வா. கோபி, சுதா நேற்று ராத்திரி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போய் எந்த பங்களாவுக்குள்ளே போனான்னு அடையாளம் காட்ட முடியுமில்ல? முடியும் சார் என்றான். அடுத்த வினாடி 2 பைக்குகளில் அவர்கள் புறப்பட்டார்கள். வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றுவிட்டு திரும்பி மறுபடி புறப்பட்டு ஜானகி நகரில் கோபி சொன்ன பங்களாவின் வாசலில் பைக்குகளை நிறுத்தி அவர்கள் இறங்கிய போது இரவு மணி 10:15. வராந்தாவில் இருந்த காவலாளி துரை ஓட்டமாக வந்தான். நீ யாருப்பா? காவலாளியா? ஆமாங்க சார் என்றான் போலீஸ் உடையை பார்த்ததும் மிகவும் மரியாதையாய். உள்ள யார் இருக்காங்க பங்களாவில்? யாரும் இல்லை சார். எங்கள் முதலாளி ஓய்வெடுக்கிறதுக்காக எப்போவாவது வந்து போகிற பங்களா சார் இது. அப்படியா? யார் உன் முதலாளி? தொழிலதிபர் கதிர்வேல் சார். கடைசியாக எப்போ இங்கே வந்தார் அவரு? நேற்று கூட வந்தாரே சார். நேற்று எப்போ வந்தார்?
ராத்திரி 9:45 இருக்கும் சார். யாரோட வந்தாரு? அவர் மட்டும்தான் சார் வந்தாரு. எதுக்கு? ஏதோ கணக்கு பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ திரும்பி போனாரு? 11 மணிக்கெல்லாம் புறப்பட்டுட்டாரு சார். வந்ததும் எனக்கு காசு கொடுத்து ஏதாச்சும் சினிமாவுக்கு 2ஆம் காட்சி போயிட்டு வான்னு அனுப்பிச்சார் சார். உதவிக்கு ஆள் தேவையில்லைன்னு சொன்னாரு. நானும் போனேன். பாதி வழியிலேயே மழை பிடிச்சிடுச்சு. ரொம்ப நேரம் ஒரு டீ கடையிலேயே உட்கார்ந்துருந்தேன். 11 மணிக்கு கொஞ்சம் மழை குறைஞ்சிருந்தப்ப வீட்டுக்கு வந்தேன். நீ வரலன்னாலும் பூட்டிட்டு புறப்படலாம்னு இருந்தேன்னு சொல்லி சாவியெல்லாம் கொடுத்துட்டு காரில் போயிட்டார் சார். அவர் போனதும் நீ பங்களா உள்ளே போனியா? போனேன். அவர் இருந்த அறையை சுத்தம் செய்ய வேணாமா? என்ன சுத்தம் செஞ்ச? தண்ணி அடிச்சிருந்தாரு. சிப்ஸு பொட்டலம் கிண்ணம் எல்லாம் இருந்துச்சு. எடுத்து வச்சேன். ஆப்பிள் தோல் கிடந்துச்சு. கூட்டி அள்ளி போட்டேன். அறையிலோ குடத்துலையோ ஈரமாக இருந்துச்சா? ஆமாம் சார். வாசல்லேருந்து அவர் அறை வரைக்கும் தரையெல்லாம் ஈரம். அவர் வெளியில் எதுக்கோ வந்து நனைஞ்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டாருன்னு நினச்சேன். கதவை தர, உள்ளே பார்க்கணும். ஐயாவை கேட்காம எப்படி? சரி, ஐயா அறையில் ஏதாச்சும் பொருள் குறையுதா? கவனிச்சியா? ஆமாங்க, பழம் நறுக்கிறதுக்கு அலங்காரமாக ஒரு கத்தி இருக்கும் சார். அந்த கத்தியை மட்டும் காணலை. பாலித்தீன் கவரில் சுற்றப்பட்டு சற்று முன் ஸ்டேஷனில் இருந்து எடுத்து வந்திருந்த அந்த அலங்கார கத்தியை காட்டி, இதுதானே அது என்றார் தயாளன். அட ஆமா சார் என்று வியந்தான். உங்க முதலாளி இப்ப எங்க இருப்பாரு? வீட்டு விலாசம் கொஞ்சம் சொல்றியா? சொன்னான். குறித்து கொண்டார். முத்து, நீ கோபியோட பைக்கில் உங்க வீட்டுக்கு போகலாம். கோபி அப்புறமா உங்க வீட்டில் பைக் எடுத்துப்பாரு. இப்போ கோபியோட நான் அந்த கதிர்வேலை பார்க்க போறேன் என்று புறப்பட்டார் தயாளன். முத்து வீட்டில் தனக்கு அர்ச்சனை செய்ய காத்திருக்கும் தன் அப்பாவை நினைத்து பயந்தபடி தன் வீட்டிற்கு பைக்கை ஓட்டினான். அத்தியாயம் 14. கதிர்வேல் தூக்கத்திலிருந்து கட்டாயமாக எழுப்பப்பட்டார். என்னடி என்றார் எரிச்சலாய். உங்ககிட்ட அவசரமா ஏதோ விசாரிக்கணுமா? போலீஸ் வந்திருக்கு என்றாள் மனைவி. தூக்க கலக்கம் உடனே விலகி, என்னது போலீஸா என்றார் பதறி. ஆமா, எதுக்குங்க இந்த நேரத்துல போலீஸ் வந்திருக்கு? முன்னறையில் உட்கார வச்சிருக்கேன். தெரியலையே என்றவர் தன் பதட்டம் தணிவதற்காக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு மாடிப்படிகளில் இறங்கி முன் வரவேற்பறைக்கு இரவு உடையோடு வந்தார் கதிர்வேல். சப் இன்ஸ்பெக்டர் தயாளனும் கோபியும் உட்கார்ந்திருந்தார்கள். என்ன வேணும் என்றார். தயாளன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பின், எங்களுக்கு உங்க கைரேகை வேணும், அதுக்கு தான் வந்தோம் என்றார். கைரேகையா? எதுக்கு? நேற்று ஜானகி நகர்ல இருக்கிற உங்க ஓய்வு பங்களாவுக்கு ஆபத்துன்னு உதவி கேட்டு ஓடி வந்த பொண்ணை இரக்கமே இல்லாம கொலை செஞ்சீங்களே, அந்த அலங்கார கத்தியில படிஞ்சிருக்கிற ரேகை உங்களோடதான்னு கோர்ட்டில் ஆதாரத்தோட காட்டி உங்களை கைது செய்ய அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும், அதுக்கு தான். என்னது, கொலையா? மிஸ்டர் கதிர்வேல், நீங்க நடிக்கிறது அனாவசியம். இவன் பேரு கோபி. நேற்று உங்க பங்களாவுக்கு சொட்ட சொட்ட நனைஞ்சு ஆடையெல்லாம் அங்கங்க கிழிஞ்சு அலங்கோலமா ஓடி வந்தாளே, அவ பேரு சுதா. இவன் தான் அவளை துரத்திட்டு வந்தவன். அவ உங்க வீட்டில் அடைக்கலமானதும் திரும்பிட்டவன். இப்ப நேரா நாங்க உங்க பங்களால இருந்து தான் வரோம். உங்க காவலாளி துரைய விசாரிச்சாச்சு. நீங்க அவனை சினிமாவுக்கு அனுப்பிச்சிட்டு தண்ணி அடிச்சதையெல்லாம் சொல்லிட்டான். உங்க அறையில பழம் நறுக்கிறதுக்காக இருந்த அலங்கார கத்திய காணோம்னு சொல்லிட்டான். கத்தி எங்க கிட்ட இருக்கு. எதுவும் நடக்கலன்னு நீங்க சாதிக்கிறது வீண் முயற்சி. கதிர்வேல் தொய்வாக சோஃபாவில் அமர்ந்தார். சில வினாடிகள் பேச்சின்றி சிகரெட்டிலிருந்து நேர்கோட்டில் உயர்ந்து கலையும் அதன் புகையை பார்த்து கொண்டிருந்தார். ஓகே, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இனி மறைச்சு பயன் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன் என்றார். சொல்லுங்க. எனக்கு பெண் சபலம் உண்டு. பூபதிங்கிற ஒருத்தன் நேற்று ராத்திரி ஒரு பொண்ணை அந்த ஓய்வு பங்களாவுக்கு கூட்டிட்டு வரேன்னா, அதை நம்பி அங்கே வந்தேன். காவலாளி இருந்தா தொந்தரவா இருக்குமேன்னு அவனை அனுப்பிட்டு நான் மது குடிச்சிட்டு போதையோட கிறக்கத்தோட அவளுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தேன். அப்போ பூபதி ஃபோன் பண்ணி வர இருந்த பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு முடியலன்னு காலை வாரிட்டதா சொன்னான். எனக்கு ஏகப்பட்ட கோபம், ஏமாற்றம், எரிச்சல். அந்த சமயம்தான் அழைப்பு மணி ஒலிச்சது. போய் திறந்தா ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, சுத்தமாக நனைஞ்சிருக்கா. ஆடை அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. அவள் உள்ளே வந்து அவளாவே அவசரமாக கதவை மூடி, சார் என்னை காப்பாத்துங்க, ஒருத்தன் என்னை கெடுக்கிறதுக்காக துரத்திட்டு வரான்னு சொல்லி பதறினா. நான் அவளை என் அறையில் போய் இருக்க சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தேன். தூரத்தில் ஒருத்தன் திரும்பி போயிட்டு இருந்தான். இவனாத்தான் இருக்கணும். உதவிக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சதும் பயந்துட்டு போயிட்டான்னு புரிஞ்சுது. நான் அறைக்குள்ள வந்தேன். அவ தந்த சிலை மாதிரி நின்றுகிட்டு இருந்தா. எனக்குள்ள தடுமாற்றம். யாருமா நீன்னு கேட்டேன். சேலத்துல இருந்து தன் காதலனோட ஓடி வந்ததாகவும் இங்க என்ஜினியர் கோபால் வீட்டுக்கு வந்ததாகவும் கைப்பை பறி போனதாகவும் ஆட்டோவை துரத்திட்டு போன காதலனை காணோம்னும் ஒருத்தன் உதவி செய்ய வந்து பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சதால ஓடி வந்ததாகவும் படபடன்னு சொன்னான். அப்புறம் ஓடி வந்தவன்னதும் அவ மேல எனக்கு மதிப்பு குறைஞ்சிடுச்சு. நான் அவகிட்ட 10,000 பணம் தர்றேன் வான்னு கண்ணடிச்சேன். முறைச்சா, தூன்னு துப்பினா. போக பார்த்தா. கையை நீட்டி தடுத்தேன். அங்க பழம் நறுக்கிட்டு வச்சிருந்த அந்த அலங்கார கத்திய சட்டுன்னு அவ கையில எடுத்துட்டா. கிட்ட வந்தா சத்தியமா குத்துவேன்னு மிரட்டினா. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை.
கத்தியை எனக்கு எதிராக பிடிச்சு மிரட்டிக்கிட்டே அவ பின்பக்கமாக நடந்து கதவை திறந்துக்கிட்டு வெளியில கத்தியோட ஓடிட்டா. நான் வெளவெளத்து போய் நின்னேன். வாசலுக்கு வந்து பார்த்தேன். அவ தூரத்தில் இருக்கிற இன்ஜினியர் கோபால் வீட்டை நோக்கி போனா. எனக்கு அவ மிரட்டினதுல போதையெல்லாம் இறங்கிடுச்சு. தவிர என்னோட கீழ்த்தரமான செய்கை மேல எனக்கே கோபம் வந்தது. ஒருத்தன் பலாத்காரம் செய்ய வர்றான்னு ஓடி வந்து அடைக்கலம் கேட்ட பொண்ணுகிட்ட நானும் அதே மிருகத்தனமான காரியத்தை தானே செய்ய முயற்சி செஞ்சேன்னு நினைக்க அவமானமா இருந்தது. இப்ப வெளியில போன அவளுக்கு முதல்ல துரத்திட்டு வந்தவனால மறுபடி ஆபத்து வரலாம்னு பட்டுது. 2 சிகரெட்டு குடிச்சு முடிச்சதும் தான் இந்த ஞானோதயம். அந்த பொண்ணை தேடி பிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். தேவைப்பட்டா உதவணும்னு நினைச்சேன். அதனால நான் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு இன்ஜினியர் கோபால் வீட்டுக்கு நடந்தேன். கோபாலை எனக்கு ஏற்கனவே தெரியும். சரி, மேலே சொல்லுங்க என்றார் தயாளன். நான் இன்ஜினியர் வீட்டு வாசலுக்கு வந்து பார்த்தா கதவுல பெரிய பூட்டா தொங்கிச்சு. இங்க தானே அந்த பொண்ணு வந்தா, எங்க போனான்னு யோசிக்கிறப்போ வீட்டு பின்பக்கத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. நான் மெதுவா நடந்து எட்டி பார்த்து திடுக்கிட்டேன். ஒரு ஆள் படுத்து கிடந்த அந்த பொண்ணு உடம்புல தாம்பு கயிறை கட்டிக்கிட்டு இருந்தான். அவ உடம்புல இருந்து ரத்தம் கொட்டி இருந்துச்சு. அவளுக்கு உயிர் இல்லைன்னு நிச்சயமா தெரிஞ்சுது. எனக்கு பயமாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான காட்சியை நான் பார்த்ததே இல்லை. மயக்கமே வந்துருச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு புரியல. அவனும் இளவயசுக்காரன். கொலை செஞ்சுட்டு பிணத்தை மறைக்கிறதுக்காக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் 50 தாண்டினவன். அவனை நான் அந்த சமயம் என்ன செய்ய முடியும்? நான் பார்த்ததை அவன் பார்த்துட்டா என்னையும் துரத்தி பிடிச்சு எப்படியும் கொன்னுடுவான்னு பட்டுது. உயிர் பயம் வந்துருச்சு. சத்தம் போடாம வந்த வழியிலேயே என் பங்களாவுக்கு திரும்பிட்டேன். படபடன்னு இருந்துச்சு. காவலாளி வந்து சேர்ந்ததும் உடனே நான் கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுல எவ்வளவு சதவீதம் உண்மை சார்? ஏன்னா உங்க வீட்டுக்கு வந்தப்புறம் கொலை நடந்திருக்கு. பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆயுதம் அலங்கார கத்தி. அது உங்களுக்கு சொந்தமானது. ஆனா நீங்க புதுசா ஒரு கதை விடுறீங்களே. சத்தியமா நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். நான் சபலப்பட்டது உண்மை. அவ தான் என் கத்தியை எடுத்துட்டு போனான்னு சொல்றேனே. அந்த கொலைகாரன் அவ கையில இருந்து பிடுங்கி அவளை கொன்னிருக்கலாம். நீங்க பார்த்த கொலைகாரனோட முகம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லா நினைவிருக்கு. இவனா பாருங்க என்று கோபியை காட்டினார் தயாளன். கதிர்வேல் கோபியை கூர்ந்து பார்த்து, சேச்ச இவன் இல்ல என்றதும் கோபி பெருமூச்சு விட்டான். அந்த ஆளை இதுக்கு முன்னாடி எப்பவாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். என்னோட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? இவ்வளவு சொல்லியும் என்ன நம்பலையா? அதுக்கில்ல, அந்த பொண்ணோட காதலன் முரளிய சந்தேகத்தின் பேர்ல ஸ்டேஷன் லாக்கப்ல வச்சிருக்கோம். நீங்க வந்து பார்த்து அவனான்னு சொல்லணும். தாராளமா வரனே என்று புறப்பட்டார் கதிர்வேல் தன் காரில். இவர்கள் பைக்கில் விரைந்தார்கள். வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து லாக்கப்பில் உறங்கிக் கொண்டிருந்த முரளியை எழுப்பி நிறுத்தி அவரிடம் காட்டி, நல்லா பார்த்து சொல்லுங்க, இவனா என்றார் தயாளன். சேச்ச, அவன் இன்னும் உயரம் சார். நீல முகம், நிறைய முடி வச்சிருந்தான். பேண்ட்டும் சட்டையும் போட்டிருந்தான். என்ன கலர்னு பாதி இருட்டுல சரியா தெரியல சார். நீளமான மூக்கு. இப்போவாவது என்ன நம்புறீங்களா சார் என்றான் அழாத குறையாக முரளி. இவங்க எல்லாம் யாரு? உன்னை நம்பினதால தான் நான் விசாரணையில இறங்கினேன் முரளி. காலையில இன்ஸ்பெக்டர் வந்ததும் விபரம் சொல்லி உன்னை விட்டுடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். கதிர்வேல் சார், நீங்க புறப்படலாம். ஸ்டேட்மெண்ட் தர வேண்டி இருக்கும். நாளைக்கு வாங்கிக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் வெளியூர் போக வேணாம். கோபி, உனக்கும் தான். உன் மேல தனியா கேஸ் போட வேண்டி வரலாம். படிக்கிற பையன், கேஸ் போடாம தவிர்க்க முடியுமான்னு பாக்குறேன். போயிட்டு வாங்க என்றார். அத்தியாயம் 15. மறுநாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சுவாமிநாதனிடம் பூரா விபரங்களையும் தயாளன் சொல்லி முடிக்க, எமகாதகன் நீங்க ஒரு நாளைக்குள்ள இவ்வளவு விசாரிச்சிருக்கீங்களே. உங்களோட விசாரணைகள்ல இருந்து நான் சந்தேகப்பட்டு பிடிச்சு வச்ச முரளி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. ஒத்துக்கிறேன். கொலை செஞ்சது யாரு? கேஸ் இன்னும் முடியலையே என்றார் சுவாமிநாதன். முரளி இல்லைன்னு தெளிவாகிட்டோம். இது முதல் கட்டம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அடுத்த கட்டம். எனக்கு அந்த கதிர்வேல் மேல இன்னும் சந்தேகம் தீரல. அவரை ரகசியமா கண்காணிக்கணும். எதுக்கும் அவர்கிட்ட அவர் பார்த்த நபரோட அடையாளங்களை கேட்டு கம்ப்யூட்டரை படம் வரைய சொல்லி பேப்பர்ல போடணும். வேளச்சேரி ஏரியாவில் அந்த படம் காட்டி நிறைய பேரை விசாரிக்கணும். எக்கச்சக்கமா வேலை இருக்கு என்றார் தயாளன். ஏட்டு, லாக்கப்பை திறந்து அவனை கூட்டிட்டு வாயா. முரளி தளர்வாக வந்து நின்றான். நீ எங்க இருப்பன்னு விலாசம் கொடுத்துட்டு போகலாம் என்றார் சுவாமிநாதன். நன்றி சார். சிந்தாதிரிப்பேட்டையில மோகன்னு ஒரு நண்பன் இருக்கான். அவன் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினச்சிருக்கேன் சார். அந்த விலாசத்தை எழுதி கொடுத்துவிட்டு கொடுக்கப்பட்ட தனது பெட்டியை பெற்றுக்கொண்டு தயாளனின் காலை தொட்டு எழுந்து நெகிழ்வோடு கைகுலுக்கி விடைபெற்று சோர்ந்து நடந்தான் முரளி. அடுப்பில் இருந்து பால் பாத்திரத்தை இறக்கி வைத்தபோது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு வந்து கதவை திறந்தான் ஆட்டோ டிரைவர் சந்தானம். வாசலில் நின்றிருந்தான் முரளி. வாடா, உன்னை விட்டுட்டாங்களா? உள்ளே வந்த முரளி, சந்தானம், நீ உடனே ஆட்டோவை வித்துட்டு வேற ஊருக்கு போயிடு. இன்னைக்கே புறப்பட்டாகணும் நீ என்றான். ஏன் முரளி, எல்லாம் திட்டம் போட்ட மாதிரி தானே நடந்துச்சு.
நீ ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷனில் காத்திருந்தேன். நீ என் ஆட்டோவில் ஏறிக்கிட்ட. சொன்ன மாதிரி ஜானகி நகர் போகிறதுக்கு முன்னாடி சுதாவோட கைப்பையை பறிச்சுக்கிட்டு போனேன். என்ன தேடுற மாதிரி பாவலா காட்டிட்டு திரும்பி அவளை ஆள் யாரும் இல்லாத என்ஜினியர் வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வரப்போ அங்கே நான் மட்டும் கத்தியோட காத்திருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி நான் என்ஜினியர் வீட்டு பின்பக்கம் காத்திருந்தேன். அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் திட்டத்தில் இல்லாதது நடந்தது. நீயும் அவளும் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப அவன் மட்டும் கையில் கத்தியோட எங்கேருந்து ஓடி வந்தா? உடையெல்லாம் கிழிஞ்சிருந்தது. திட்டத்தில் இல்லாமல் வேற யாராலேயோ அவளுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே சமயோஜிதமாக நடந்துக்கிட்டேன். நம்ம திட்டம் என்ன? நீ எந்த ஊர்லையாவது கொஞ்ச நாள் தங்கி ஒரு பொண்ணை காதலிப்ப. நீ நேரடியாக சொல்லாமல் புதுசாக பிடிக்கிற நண்பன் மூலமாக அவளை நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போன்னு அறிவுரை சொல்ல வைப்ப. நீ சத்தியசந்தன் மாதிரி மாத்து புடவை கூட வேணாம், அப்படியே வான்னு சொல்லி ரயிலில் புறப்படுவ. வழக்கம் போல 2 பேர் கூப்பே கேபின்ல டிக்கெட் போட்டு பேசி உரசி மயக்கி சம்மதத்தோடு அனுபவிச்சிடுவ. உன்னோட படித்தவன்ல எவன் எந்த சமயத்தில் ஊரில் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமயமாக பார்த்து கூட்டிக்கிட்டு வருவ. நான் நகையை அடிச்சுட்டு போவேன். ஆள் இல்லாத வீட்டுக்கு ராத்திரியில் கூட்டிக்கிட்டு வருவ. 2 பேருமா சேர்ந்து பார்ட்டியை கொலை செஞ்சு கிணத்துல போட்டுட்டு புறப்பட்டுடுவோம். அப்புறம் பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டதும் நீ ஒரு புது ஊருக்கு போய் மறுபடி காதல் பண்ண ஆரம்பிப்ப. இது 2வது தடவை இல்லையா? இந்த தடவை சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ இல்லாமல் நானே தனியாக அவளை கொன்னுட்டு கத்தியில் ரேகை தொடச்சி வீசிட்டு கிணத்துல அவளை தள்ளிட்டு வந்துட்டேன். பார்த்தா மறுநாள் காலையில் கட்டின கல் விலகி பிணம் மிதந்து செய்தி வெளியில் வந்துருச்சு. அந்த தாய்மாமன் சரியான நேரத்தில் துரத்திக்கிட்டே வந்து உன்னை பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டான். எப்படியோ நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டியா முரளி என்றான் சந்தானம். எல்லாம் சரிடா. நான் உன் ஆட்டோவை துரத்துற மாதிரி பாவலா பண்ணி சாட்சிக்காக ஸ்கூட்டர்காரன் பேரு விலாசம் எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு வந்து பார்த்தா சுதாவை காணோம். தனியாக என்ஜினியர் வீட்டுக்கு போயிட்டாளோன்னு நினச்சி அங்கே வந்து பார்த்தா அங்கேயும் இல்லை. பின்பக்கம் சத்தம். வந்து பார்த்தா நீ கொலையெல்லாம் முடிச்சு பிணத்தை தூக்கி கிணத்துல போடுற வேலையில் இருக்க. 2 பேருமா சேர்ந்து தூக்கி போட்டதும் சேர்ந்து போக வேணாம்னு உன்னை பின்பக்க வழியாக அனுப்பி வச்சுட்டு நான் முன்பக்கம் வந்து 2 நிமிஷம் அக்கடான்னு உட்காரலாம்னு உட்கார்ந்தா அந்த பாண்டியன் வந்து தொலைச்சிட்டான். சரி, அதை விடு. நடுவில் ஏகப்பட்ட குழப்பம் நடந்திருக்கு. ஓபின்னு ஒருத்தன் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணியிருக்கான். தப்பி ஓடி புகுந்த வீட்டில் கதிர்வேல்னு ஒரு பெரிய மனுஷன் வேற அவன் மேலே கை வைக்க பார்த்துருக்கான். அவன் வீட்டில் கத்தி எடுத்து அவனை மிரட்டிட்டு தான் சுதா மறுபடியும் என்ஜினியர் வீட்டுக்கு வந்திருக்கா. ஓங்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் என்ஜினியர் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த கதிர்வேல் சுதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அதே இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கான். பின்பக்கம் சத்தம் கேட்டு பதுங்கி எட்டி பார்த்துருக்கான். நீ சுதா உடம்புல கயிறு கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்கான். ஐயையோ, யாருமே சாட்சி இல்லைன்னு நினச்சேன். பார்த்து தொலைச்சிட்டானே. அவன் உன்னை நல்லா பார்த்தது நல்லதா போச்சு. என்னை பார்த்துட்டு கொலைகாரன் நான் இல்லைன்னு அவன் சொன்னதால தான் என்ன விட்டாங்க. அவன் சொல்கிற அடையாளங்களை கம்ப்யூட்டர் மூலமாக படமாக வரைஞ்சு பத்திரிக்கைகளில் போட்டு உன்னை தேட போகிறாங்க. அதனால தான் நீ உடனே ஊரை மாற்றணும்னு சொன்னேன். எங்கே போகிறது? மாமியார் வீட்டுக்கு என்று 3வது குரல் கேட்டு இருவரும் திரும்ப கையில் ரிவால்வருடன் நின்றிருந்தார் தயாளன். விளவிளத்தனர். அருகில் வந்து, தம்பி முரளி, உன்னை நான் சந்தேகத்திலிருந்து விலக்கிடலை. வேணும்னே உன் காதில் விழற மாதிரி நானும் இன்ஸ்பெக்டரும் உன்னை சந்தேகப்படாத மாதிரி பேசி உன்னை அனுப்பி வச்சோம். ரகசியமாக தொடர்ந்தேன். நினச்ச மாதிரியே மாட்டிக்கிட்ட என்றார். முரளி செய்வதறியாமல் திகைத்து நிற்க, என் சர்வீஸில் நான் தோத்ததே இல்லை தம்பி என்று தயாளன் துப்பாக்கி முனையில் அங்கிருந்த கயிறை எடுத்து அவர்களின் கைகளை கட்டத் தொடங்கினார். முற்றும்.